aphorisms, thoughts and aphorisms. அஞ்சாவது அஃபோரிசம்ல இருந்து நாம் ஆரம்பிக்கணும். ஆனா போன வாரம் நான் சொல்லியிருந்தேன், எனக்கு கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணுங்க, சில ரெஃபரன்சஸ் எடுத்து வச்சிருக்கேன்னு வசந்தாமாட்ட சொல்லியிருந்தேன். வசந்தாமா வந்து எனக்கு ரிமைண்ட் பண்ணியிருந்தாங்க வாட்ஸ்அப் மூலமா. ஸோ அது வந்து அஃபோரிசம் நம்பர் 3 அதுக்காக சொல்லியிருந்தேன் நான். அது என்னன்னாக்கா, நான் பேசும்போது நான் இதை சொல்லுவேன் என பகுத்தறிவு சொல்கிறது, ஆனால் இறைவன் அச்சொல்லை என் வாயிலிருந்து எடுத்து விடுகிறான். உதடுகள் பகுத்தறிவு கேட்டு நடுங்கும்படியான வேறொன்றை சொல்கின்றன அப்படின்ற ஒரு இதை பார்த்தோம். இது வந்து 2005 ஆல் இண்டியா மேகசின், இதுல வந்து உமா கூட அன்னைக்கு காமிச்சாங்க. அதேதான். அதுல வந்து பேச்சில் கட்டுப்பாடு அப்படிங்கிறத தொகுத்து ரொம்ப அழகா இதை கொடுத்துருந்தாங்க இந்த ஆல் இண்டியா மேகசின்ல. அது யாராவது இருந்தா நீங்க எடுத்துக்கலாம், நீங்க நோட் பண்ணி வேணா வச்சுக்கலாம். அது வந்து ஆல் இண்டியா மேகசின் ஏப்ரல் 2005. ஸோ அதுல வந்து பகவான் சொன்னதும் இருக்கு, அன்னை சொன்னதும் அதுல இருக்கு. அதுல வந்து ஒரு 3 இது மட்டும் நம்மளுடைய இந்த அஃபோரிசம்க்கு மிக பொருத்தமான விஷயங்கள், 3 கொட்டேஷன்ஸ் இருக்கு. அதை மட்டும் வாசிக்கிறேன் நான். உமா, யாராவது ஸ்கிரீன் ஷேர் பண்ண முடியும்னா பண்ணலாம், இங்கிலீஷ்ல இருந்தாலும் சரி தமிழ்ல இருந்தாலும் சரி. பேசிக்கொண்டிருக்கும் போது மிகவும் கீழ்நிலைக்கு வந்துவிடும் போக்கு வந்துவிடுகிறது. உன் நிலையிலிருந்து மிகவும் வெளி உணர்வுக்கு வந்துவிடும் போக்கு வருகிறது. ஏனெனில் வெளி மனதிலிருந்துதான் பேச்சு வருகிறது. அதை முழுவதுமாக தவிர்க்கவும் முடியாது. நீ செய்ய வேண்டியது என்னவென்றால், வெளி உணர்வுக்கு வருவது போல் தோன்றும் போது உடனே உன்முகமாக உள்வுணர்வுக்கு திரும்பிவிட வேண்டும். இப்படி செய்வதற்கு நீ பழக வேண்டும். உள்நிலையில் நின்று பேசுவதற்கு இயலாதவரை இந்த பயிற்சியை நீ செய்ய வேண்டும். இதுவும் நமக்கு வந்து ஒரு பிராக்டிக்கல் ஆஸ்பெக்டா வந்து இங்க வந்து மதர் கொடுத்துருக்காங்க. ஸோ திடீர்னு நம்ம பேசிட்டே இருக்கும்போது நம்முடைய பேச்சு வந்து அந்த வார்த்தைகள் கீழான நிலைக்கு போகும்படி இருந்ததுன்னா உடனே அதை நாம் வந்து ஒரு அலர்ட்டா இருந்துட்டு உள்முகமாக திரும்பி இந்த ஸ்டெப் பேக் அப்படின்னு சொல்றத கூட ஃபாலோ பண்ணலாம். அதுல இருந்து நம்ம வந்து பேசணும், இல்லாட்டி அந்த பேச்சை வந்து அதோட நிறுத்திக்கணும். அதுக்கு அடுத்தது வந்து எப்படி அந்த சைக்கிக் பீயிங் நிலையில இருந்து பேசுறது அப்படிங்கிறது, இதுவும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. பௌதீகத்தின் பழக்கத்தை மாற்றுவது, சண்முகப்பிரியா இதை செய்ய முடியுமா? ஆல் இண்டியா மேகசின், சாரி நான் இப்ப சொல்றேன், ஏப்ரல் 2005. எந்த பக்கம் சொன்னீங்கன்னா நான் வந்து இப்ப ஷேர் பண்றேங்கம்மா. அது வந்து 5வது பக்கம் 6வது பக்கமா? சரிங்கம்மா, அந்த உடனே. இப்ப இந்த 2வது சொன்னது 6வது பக்கத்தோடைய பாட்டம் மோஸ்ட். ஆமா, 6வது பக்கத்து கீழே இருக்குது. பண்றாங்கம்மா. ஆமா, இந்த பேஜ் நம்பர்மா? பேஜ் நம்பர் 6. 5 முதல்ல சொன்னது 5, இப்ப 6. ரெண்டுமே ஒரே நம்பர். தமிழ்ல 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 இங்கிலீஷ்லமா? உமாமா நீங்க 6ம் 7ம் கொடுங்க, அந்த பாதி அடுத்த பேஜ்ல இருக்கு. she will send a photo. ஆமா, ஓகேங்கம்மா. தேங்க்யூமா. 6, 7 நீங்க வந்து அதே இதை இங்கிலீஷ்ல வந்து நீங்க பார்க்கலாம். நான் வந்து இது முதல்ல படிக்கும்போது இதை தமிழ்ல தான் பார்த்தேன், அதனாலதான் அதையே வந்து ப்ரிஃபர் பண்றேன். நீங்க ஆல் இண்டியா மேகசின் 2005 ஏப்ரல் மாதம் அதுக்கான இதை பார்க்கலாம். இப்போ அந்த 6வது பக்கத்துல இருக்கிறத படிக்கிறேன். பௌதிகத்தின் பழக்கத்தை, ஏன்னா இந்த செஷன் முடிஞ்ச உடனே இதை வேணா அந்த நம்ம குரூப்ல வந்து ஷேர் பண்ணுங்க. பானுப்பிரியா நீங்க இங்கிலீஷ்ல ஷேர் பண்ணுங்க, சண்முகப்பிரியா வந்து தமிழ்ல, வசந்தாமா தமிழ்ல ஷேர் பண்ணிடுங்க. ஓகேவா? செய்யறோமா? ஓகே. பௌதிகத்தின் பழக்கத்தை மாற்றுவது மிக மிக கடினம். ஏனெனில் அவற்றின் செயல்பாடுகள் தானியங்கியாக நடப்பவை. அதாவது நாம செய்யற எல்லாமே, பிசிக்கலா நாம செய்யறது எல்லாமே வந்து
ஒரு இன்வாலண்டரி மூமெண்ட் மாதிரி. அது அது இயல்பாகவே அப்படியே நடந்துட்டே இருக்கும். அது மனதின் இச்சையால் ஆளப்படுவது அல்ல அது. எனவேதான் மனதினால் அதை கட்டுப்படுத்துவதோ மாற்றுவதோ கடினமாக உள்ளது. நீ விடாமுயற்சியோடு முயல வேண்டும். கட்டுப்படுத்தும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அடிக்கடி பேச்சை கட்டுப்படுத்துவது உனக்கு கைவந்து விட்டால் பிறகு அது உறுதியாகி தேவைப்படும் போது கை கொடுக்கும். அன்னையின் ஒளியையும் ஆற்றலையும் ஏற்கும் திறன் உனக்கு வரும் வரையில் உன் முயற்சி தேவைப்படும். பின்னர் பிரயாசையின்றி, அதாவது முயற்சியே இல்லாம அதிவிரைவாக அது நடக்கும். சைத்திய புருஷன் தடுத்தாட்கொள்வது கூட உண்டு. வாய் போன போக்கில் நீ பேச போகும் முன் இது வேண்டாம் என்று நினைக்கும் உறுதி உனக்கு வருமானால் உடனே சைத்திய புருஷன் முன்வந்து உனக்கு கை கொடுப்பது உண்டு. இது கண நேரத்தில் நிகழ்ந்துவிடும். பெரும்பாலும் மனிதனின் பேச்சும் எண்ணமும் இயந்திரத்தனமாக திரும்ப திரும்ப ஒரே வட்டத்தில் சுற்றி வருகிறது. மனம் அதை கட்டுப்படுத்துவது இல்லை. அது மனதின் கட்டுப்பாட்டில் இல்லை. எனவேதான் மனம் தனது ஆதரவை விலக்கிக் கொண்டாலும் அது தன் போக்கில் வெகுநாள் இயங்கிக் கொண்டிருக்கும். விடாமுயற்சியோடு கட்டுப்படுத்தி கொண்டே வந்தால் நாளடைவில் விசை கொடுக்கப்படாத இயந்திரம் போல் அது அடங்கிவிடும். அதன் பிறகு சாதகன் அதற்கு நேர்மாறான பழக்கத்தை ஏற்படுத்துவான். ஆனால் தனது அந்தரங்கம் எதை நினைக்கச் சொல்கிறதோ அதையே நினைப்பான். அது எதை பேசச் சொல்கிறதோ அதையே பேசுவான். இது ஒரு கொட்டேஷன். அது அடுத்த பேஜிலேயே ஒண்ணு இருக்கு. பின்வாங்கி நிற்பது என்றால் தன்னுடைய மனதிற்கும் பேச்சிற்கும் தானே சாட்சியாக இருப்பது. தன் மனதோடும் பேச்சோடும் ஒட்டாமல் தனித்து நின்று அவற்றை பார்ப்பது என்று அர்த்தம். சாட்சி போல் இருந்து அவற்றை கவனிப்பதாலும் அவற்றிலிருந்து விலகி நிற்பதாலும் அவற்றின் தன்மை என்னவென்பது புரியும். இதுதான் நான் சொன்ன அந்த ஸ்டெப் பேக். அதை கொஞ்சம் எல்லாரும் பேசும்போது பேசுறதுக்கு விட்டுட்டு ஒரு நிமிஷம் நாம என்ன சொல்லணும் அப்படிங்கிறத கொஞ்சம் அந்த உள்வாங்கி நின்று அதுக்கப்புறம் அதை பேசணும். பெரிய மீட்டிங்ல எல்லாம் பேசும்போது நீங்க பார்க்கலாம், பல பிரபலங்களோ இல்லாட்டி என்ன சொல்றது, ரொம்ப இன்டெலிஜென்ட் பீப்புள் கலந்துக்கிற இந்த மீட்டிங்ல எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அவங்க எடுத்த எடுப்புல எதையுமே பேச மாட்டாங்க. அவங்க ஒண்ணு நோட் பண்ணி வச்சுட்டு இருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா அடுத்தவங்க பேசும்போது அதை குறிச்சு வச்சுட்டு இருப்பாங்க. இந்த பட்டிமன்றம் போன்ற இதுல கூட நீங்க பார்க்கலாம். அது ஆப்போசிட் அணி பேசும்போது இவங்க நோட் பண்ணிட்டே வருவாங்க. ஆன் த ஸ்பாட் பதில் சொல்லணும். ஆனா அதை யோசிச்சு யார் மனதையும் புண்படுத்தாமல் அந்த பேசுற ஒரு தன்மையை அவங்க வளர்த்துக்குவாங்க. இது நம்ம அன்றாட வாழ்க்கையிலையும் இதை செய்யணும். சோ அததான் இங்க சொல்ல வர்றாரு. அதாவது தானே சாட்சியாக இருப்பது. நாமளே அதற்கு சாட்சியாக இருந்து கொண்டு அதை பார்ப்பது. மனதோடும் பேச்சோடும் ஒட்டாமல் தனித்து நின்று அவற்றை பார்ப்பது என்று அர்த்தம். சாட்சி போல் இருந்து அவற்றை கவனிப்பதாலும் அவற்றிலிருந்து விலகி நிற்பதாலும் அவற்றின் தன்மை என்னவென்பது புரியும். அப்பதான் தெரியும் நமக்கு என்ன இது என்னது அப்படிங்கிறது தெரியும். இன்னும் ஒரு அடுத்த இதுல வருது, அந்த குட்வில் எல்லாத்தையும் வளர்த்துக்கும் போது இன்னும் வேறு ஒரு பரிமாணம் நமக்கு காட்டப்படும். முக்கியமா அன்னை அன்பர்களுக்கு இது நடக்கும். அது நிறைய அது மாதிரி அனுபவங்கள்லாம் கூட ஏற்படுவது உண்டு. அன்னை அடுத்த அபோரிசம்ல அதெல்லாம் சொல்றாங்க. பிறகு அவற்றை எப்படி கட்டுப்படுத்துவது என்பதும் தெரியும். தனக்கு ஏற்பில்லா ஒன்றை புறக்கணிக்கவும் எது உண்மை என்று தனக்கும் படுகிறதோ அதை மட்டுமே பேசவும் நினைக்கவும் அப்போது முடியும். உடனடியாக இந்த நிலையை அடைந்து விட முடியாது. இது கஷ்டம்தான். ஏன்னா அது ஆட்டோமேட்டிக்கா செயல்படக்கூடிய ஒன்று. அதை கண்ட்ரோல் பண்றது அப்படிங்கிறது எப்படி நாம இடைவிடாம தூங்கும்போது கூட மூச்சு விடுறோமோ, இல்லாட்டி தூங்கும்போது கூட உள்ளே இருக்கும் அத்தனை உறுப்புகளும், உடல்ல இருக்கிற உறுப்புகள் அனைத்தும் வேலை செய்கிறதோ அதே போலதான் இதுவும். பேசன்னு ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம பாட்டு பேசிட்டே போவோம். அதை மட்டும் பேசவும் நினைக்கவும் அப்போது முடியும். உடனடியாக இந்த நிலையை அடைந்து விட முடியாது.
உண்மையே. தனித்து நிற்கும் இந்த திறன் நிலை பெறுவதற்கு நீண்ட நாளாகும். கட்டுப்படுத்துவதற்கு மேலும் நீண்ட நாளாகும். எனினும் இடையறாத பழக்கத்தினாலும் பயிற்சியினாலும் இதை சாதிக்க முடியும். அதனால்தான் மதர் ஒரு இடத்துல சொல்லுவாங்க, உண்பதற்கு முன், உறங்குவதற்கு முன், பேசுவதற்கு முன், எந்த செயலையும் செய்வதற்கு முன் என்னை ஒரு கணம் நினைத்து அதை அர்ப்பணித்து விட்டு அப்புறம் செய்யணும் அப்படின்னு ஒரு சிம்பிளா ஒரு இது சொல்லியிருப்பாங்க. இது எளிமையாக எல்லாரும் பயிற்சி செய்யக்கூடிய ஒன்று. அந்த பேசுவதற்கு முன்பு கூட இன்னும் ஒரு இடத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது இது. கர்மயோகி அவர்கள் அவர்தான் பலருக்கு அன்னையை தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தி வைத்தார். நானும் கூட அப்படிதான் வந்தேன். ஆனால் அவர் ஒரு இன்னொரு ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. ஆனா அது யாரு அன்னை பின்னாடி சொன்னதை நான் படிச்சேன் நானு. ஆனா முதல்ல அதுக்கு படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. உன்னுடைய சிந்தனை உதயமாகும் அந்த அந்த க்ஷணம் இல்லாட்டி அந்த இதை நீ ஆஃபர் பண்ணுன்னு எழுதியிருந்தார் ஒரு தடவை. எப்போ நமக்கு ஒரு சிந்தனை உதயமாகுதோ உடனே அதை ஆஃபர் பண்ணு அப்படின்ட்டு. அப்போ அந்த சிந்தனை நல்ல சிந்தனையாக மாறுவதற்கும் இல்லாட்டி ஒரு கிரியேட்டிவா ஆவதற்கும் ஒரு வாய்ப்பு அங்கே இருக்கிறது. அதை கூட மதருக்கு ஆஃபர் பண்ணணும் அப்படின்னு அவர் ஒரு தடவை சொல்லியிருந்தார். ரொம்ப நல்லா இருந்தது. அதை கூட எல்லாரும் செய்ய முடியும். சோ இடையறாத இந்த பழக்கத்தினாலும் பயிற்சியினாலும் இதை சாதிக்க முடியும். அடுத்தது அதுவும் முக்கியமானதுதான். பேச்சில் ஒரு கட்டுப்பாடு வர வேண்டுமானால் நீ அதிலிருந்து விலகி நின்று அதை கவனிக்க தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த பகுதி பேச தூண்டுகிறது என்பதை கண்டு அங்கிருந்து தனித்து நிற்க வேண்டும். பேச்சு வெளிமனதிலிருந்து தான் வருகிறது. அதை உள்ளே சாட்சியாக இருக்கும் மனதிலிருந்து கவனித்து கட்டுப்படுத்த வேண்டும். இந்த இஷ்யூ ஃபுல்லாவே நல்லா இருக்கு. ஆனா நமக்கு தேவையான இந்த 1-2 மட்டும் எடுத்துட்டு இருக்கேன். அடுத்தது பக்கம் அதுலயே 30வது பக்கம். அதுல ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது அன்னையிடம். வாக்கின் சக்தி என்கிறீர்கள், இந்த வாக்கு என்பது என்ன? வாக்குனா என்ன? அது அந்த விஷயமே வேறு. வாக்கு அப்படின்னு சொன்னாக்கா இங்க ஸ்ரீ அரபிந்தோ சொல்றாரு இல்லையா, நான் என்னுடைய அந்த ரீசனிங் மைண்ட்ல இருந்து ஒரு வார்த்தையை வெளியே பேச வரும்பொழுது இறைவன் என் வாயிலிருந்து அந்த வார்த்தையை பிடுங்கி விடுகிறான். அப்பொழுது அது ஒரு நடுங்குகிறது அப்படின்னு இந்த அஃபோரிசம்ல படிச்சோம். அதேதான் இங்கேயும் சொல்லப்படுகிறது. வாக்கின் சக்தி என்கிறீர்கள், இந்த வாக்கு என்பது என்ன? அது அந்த விஷயமே வேறு. வாக்கு அது மேலிருந்து வர வேண்டும். அதனுடைய சாரம் இங்கு இடைத்தளங்கள் எங்கேயும் இல்லை. அதனுடைய எசன்ஸ் அது இங்க நம்ம பூமியில நாம் பார்க்கும் இந்த பௌதீக உலகத்திலேயோ இல்லாட்டி நாம் படிக்கும் புத்தகங்களில் இருந்தோ அனுபவங்களில் இருந்தோ அது இல்லை. அதன் சாரம் அங்கே மேலே உள்ளது. அதுதான் வாக்கு. நான் சொன்னபடி செய்ய வேண்டும். அது எளிய வேலை அல்ல. அன்னை திருப்பி நமக்கு ஒரு கைடன்ஸ் கொடுக்குறாங்க. இந்த வாக்கு அப்படிங்கிறது எப்படி நாம ரிசீவ் பண்றது. அங்கே சொன்னது சரியான மனப்பான்மையோடு மனதிலே மௌனமாக இருக்க வேண்டும். இதுதான் நமக்கு ரொம்ப கஷ்டமான காரியம் இல்லையா? மனசு அமைதியா இருக்குமா? என்னைக்காவது அமைதியா இருக்குமா? மௌனமாக இருக்குமா? அது இருக்காதுங்க மேடம். இருக்காது. என்னைக்காவது ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு 10 நிமிஷம் எதையுமே ஒரு சிந்திக்காம இருக்கிறதுக்கு பாருங்க. யாரு பேசினாலும் சரி, இல்லாட்டி இது போல தியானம்னு சொல்ல வரல, முழிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆனா மௌனமாக இருந்து பார்ப்பது உள்ளுக்குள்ள. அத பயிற்சி பண்ணீங்கன்னாக்கா நல்லா இருக்கும். அததான் இங்க அன்னை சொல்றாங்க. சொற்களால் வெளியிடப்படாத மனம் புனைந்த எண்ணங்களால் வெளியிடப்படாத ஒரு ஜீவனுள்ள உணர்வு நிலையிலே தோன்றிய ஆர்வமாக அது இருக்க வேண்டும். மௌனமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா உடனே எல்லா விதமான என்ன சொல்றது, அது எம்டி ஸ்லேட் மாதிரி ஆயிடும், பிளாங்க் ஸ்லேட் மாதிரி. அப்ப என்ன வேணாலும் அதுல உட்காந்துக்கும். அப்படி இருக்கக்கூடாது. ஆனா ஒரு ஆர்வத்தோட அந்த மௌனம் அப்படிங்கிறது இருக்கணும். அந்த இறைவனுடைய சக்தி மட்டுமே அங்கே செயல்பட அனுமதிக்குமாறு அதை பார்த்துக்கணும். அவ்வளவுதான். அதனாலதான் இதை கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க. சொற்களாலே தான் இதை விளக்க வேண்டி இருக்கிறது. ஆனா என்ன செய்யறது, இதை வார்த்தைகளால தான் நாம இதை புரிய வைக்க வேண்டி இருக்கிறது.
இதை காகிதத்தில் அச்சிட வேண்டுமே, அதனால் சொல்ல வேண்டியுள்ளது. இப்படி வாயால் சொல்லும்போது பெருமளவு அதன் வலிமை போய்விடுகிறது. ஏன்னா இது மாதிரி பேசும்போதே என்ன ஆகும், அதனுடைய எல்லாம் அந்த சக்தி, அந்த ஃபோர்ஸ், அது எல்லாமே போயிடும். நிறைய இந்த வகுப்புகள் எடுக்க வேண்டாம்னு நான் நினைக்கிறது கூட அதுதான் ஒரு காரணம். நமக்குள்ளே ஒரு செரிஷ் பண்ணிக்கிற அந்த பல விஷயங்கள் வந்து அப்போ அது வந்து காணாம போயிடுது. அது வந்து இந்த காத்துல வந்து அது எங்கேயோ நம்மளை விட்டு அது போயிடுது. அது நமக்குள்ள இல்லாம அது வெளியே போயிடுது. இதை சோ வாயால் பேசினால் தானே புரிந்து கொள்கிறார்கள். ஒரு வெற்றுத்தாளை உங்களிடம் கொடுத்தேனானால் நான் அங்கே எதை இட்டு வைத்திருக்கிறேன் என்பதே உங்களுக்கு புரியாது. அதனால் தான் பேச வேண்டி உள்ளது. நான் என்ன அங்க வச்சிருக்கேன்னு தெரியாது. அதனால அதை தான் நான் வந்து பேச வேண்டியிருக்கு. சத்தியத்தை, முழுமையை, மெய்மையை அடைய வேண்டும் என்ற ஆர்வம் அது. சொற்களே இல்லாத ஆர்வமாக இது இருக்க வேண்டும். மௌனத்திலே எழுந்ததாக இருக்க வேண்டும். ஆனால் மிக தீவிரமான, சற்றும் சஞ்சலமில்லாத உறுதியான ஆர்வமாக அது இருக்க வேண்டும். எத்தனை பேர் இந்த குரூப்ல வந்து கவிதை எழுதுவீங்க சொல்லுங்க பாப்பீங்க. கவிதை யாராவது எழுதுவீங்களா? யாரும் கவிதை எழுத மாட்டீங்களா? அம்மா மீரா, பிரியா அவங்க எல்லாம் கொஞ்சம் எழுதுறாங்கம்மா. ஒண்ணும் வாயை திறக்கலையே ஒருத்தரும். நான் 2 தடவை கேட்டுட்டேன், யாரையும் திறக்க மாட்டேங்கிறாங்க. எந்த பிரியா? பானு பிரியாவா, சண்முக பிரியாவா? சண்முக பிரியா. ஓகே, ஆனா சண்முக பிரியா இங்க இல்லையோ அதான் நினைக்கிறேன். ஓகே, அவங்க ராதாராணி சொல்லுங்கம்மா. நான் எழுதினேன் மேடம். அதாவது மதத்தை வந்த புதுசுல அதுவாவே வந்தது. அந்த மாதிரி நான் வந்து தமிழ்ல ஒரு 4-5 எழுதினேன், இங்கிலீஷ்ல 4-5 எழுதினேன். அந்த கவிதையெல்லாம் வந்து இயற்கையை குறிச்சுதான் எழுதினேன். அதுவாவே வந்தது. அதுக்கப்புறம் இப்ப வர்றதில்ல. அதான் சொல்லு. கரெக்ட் தான். ஏன்னு சொன்னா அந்த மனது வந்து அமைதியாகவும் மௌனமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் பொழுது இது போல ஒரு புதியதாக உருவாக்கப்படும் சில விஷயங்கள் வந்து நடக்கும். இந்த மியூசிக் கம்போஸ் பண்றவங்களது போல, அது போலதான் அந்த கவிதை எழுதுறவங்களும் இருப்பாங்க. அது பார்த்தா ஒரு வித்தியாசமான ஒரு சிச்சுவேஷனா இருக்கும், இல்லாட்டி வித்தியாசமான ஒரு கற்பனையா இருக்கும். சோ இதெல்லாம் வந்து அந்த மௌனத்தினால் வருவது, அந்த பேச்சை குறைச்சிட்டு மௌனத்தினால் வருவது. சோ இது வந்து யாராவது ட்ரை பண்ணி கூட பார்க்கலாம். வேற யாரும் எழுதுறது இல்லையா இது மாதிரி கவிதை? யாராவது எழுதியிருக்கீங்களா? இது வயசெல்லாம் இதுக்கு ஒன்றும் தேவை கிடையாது, யாரு வேணாலும் எழுதலாம். கொஞ்சம் தமிழ் தெரிஞ்சிருக்கணும், அவ்வளவுதான். வசந்தாம்மா எழுதியிருக்கீங்களா? இல்லம்மா. வேற யாராவது? பானுப்பிரியா யாராவது? நான் எழுதியிருக்கேன் தனலட்சுமி. வெரி குட்மா. அது எனக்கு ரொம்ப சின்ன வயசுல இல்ல, இப்ப இல்லைங்க, ஒரு 17-18 இயர்ஸ்ல. ஓ சூப்பர். ஓகே. எழுதி மெர்வின் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, பூச்செண்டுன்னு ஒரு புக் வெளியிட்டாரு மாணவர்களுக்காக. அதுக்கு அனுப்பிச்சு எனக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ்ங்க. நான் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுங்க, ஆனா காலேஜ் ஸ்டூடெண்ட்னுடைய டிபேட்ல நான் கலந்துக்கிட்டேன். மெர்வின் அந்த பூச்செண்டுங்கிற புக் வெளியிட்டு இருந்தாரு. அவர் இப்ப சமீபத்துல தான் இறந்துட்டார். அது எனக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ்ங்க. திருக்குறள் அனுப்பிச்சிருந்தாருங்க எனக்கு. ஓ வெரி குட் வெரி குட். ஓகே சூப்பர். அதுக்கு தலைப்பு எப்படின்னாங்க, இந்தியாவில் 100% படித்தவர்கள் என்ற நிலை வந்து விட்டார். அந்த தலைப்புல தான் நான் எழுதியிருந்தேன். ஓகே சூப்பர். இதெல்லாம் ஒரு நாளைக்கு அந்த இதுல ஷேர் பண்ணுங்க, நம்மளுடைய இந்த குரூப்ல வந்து ஷேர் பண்ணுங்க. யாராரு? ராதாராணி, அப்புறம் சரஸ்வதி அம்மா, வேற யாராவது எழுதினீங்களோ சின்ன சின்னதா வந்து ஷேர் பண்ணலாம். நிறைய டிட்பிட்ஸ் மாதிரி அந்த புக்ல நிறைய எழுதுவனுங்க. அதே பூச்செண்டு புக் தொடர்ந்து வரும், மந்த்லி ஒன்ஸ். அதுக்கு எழுதி அனுப்புவனுங்க.
ஓகே. அது மாதிரி ரொம்ப நல்லதா, அதாவது ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருந்த சில இது இருக்கும் இல்லையா? ஆமா அதெல்லாம் கொடுங்க, இதெல்லாம் போடட்டும். ஏன்னு சொன்னா கண்டிப்பா இதெல்லாம் வந்து அந்த ஒரு சைக்கிக் பீயிங்கோட டச் வரும்போது தான் இதெல்லாம் வரும். இல்லாட்டி இதெல்லாம் வராது சில விஷயங்கள்லாம். அதுக்காக தான் சொல்ல வந்தேன். அது வந்து மனதும் மௌனமாக இருக்கும் பொழுது இது மாதிரி புதிய புதிய விஷயங்கள்லாம் நமக்கே தெரியாத நம்முடைய திறமைகள் எல்லாம் அப்பதான் வந்து அது வெளியே வரும். இதற்கு ஒரே ஒரு கண்டிஷன், மனம் வந்து அமைதியாக மௌனமாக இருக்கணும். அப்போ இந்த சத்தியத்தை, முழுமையை, மெய்மையை அடைய வேண்டும் என்ற ஆர்வம், அது சொற்களே இல்லாத ஆர்வமாக அது இருக்க வேண்டும். மௌனத்திலே எழுந்ததாக இருக்க வேண்டும். ஆனால் மிக தீவிரமான, சற்றும் சஞ்சலமில்லாத உறுதியான ஆர்வமாக அது இருக்க வேண்டும். எந்த சொல்லுக்கும் அங்கே நுழைந்து தொல்லை கொடுக்க உரிமை இல்லை. யாராலும் எதனாலும் தொட முடியாத ஒரு தூண் போல், ஆர்வத்தின் அதிர்வுகளால் ஆன ஒரு தூண் போல் அது இருக்க வேண்டும். இந்த ஆழமான மௌனத்திலே ஏதோ ஒன்று வந்து இறங்கும். அதுதான் வாக்கு. நம் மனதிலே சொல்லுடை அணிந்து வாயிலே ஒலி வடிவமேற்று இது வெளிப்படும். இதனினும் ஆக்க சக்தி பூண்டது வேற எதுவும் இல்லை. அந்த ஆக்க சக்தி அப்படிங்கிறதுக்காண்டிதான் கேட்டேன், யாராவது கவிதை எழுதுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அப்புறம் இன்னும் வசந்தம்மா இன்னும் ஒண்ணு கேட்டிருந்தாங்க. சாவித்திரி புக்கு வச்சிருந்தீங்கன்னாக்கா எடுத்துக்கோங்க. அது வந்து பேஜ் நம்பர் 622. சாவித்திரி புக் வச்சிருந்தீங்கன்னா எடுத்துக்கோங்க. அந்த அந்த ஒரு ஃபியூ லைன்ஸ் அது மட்டும் நான் சொல்றேன். எடுத்துட்டீங்களா? எடுத்திருக்கீங்களா எல்லாரும்? பக்கம் 622 கொஞ்சம் மிடிலுக்கு கீழே வருது. In the crowded dumb vibrations of a brain, thought fumbled in a ring to find itself, discovered speech and fed the newborn word that bridged with the spans of light the world's ignorance. இது வந்து என்னன்னாக்கா the debate of love and death மேல நீங்க பார்த்தாலே தெரியும். இது வந்து சாவித்திரியினுடைய பதில். ஆக்சுவலா இத வந்து எப்பயோ இந்த சைட்ல மார்க் பண்ணி வச்சிருந்தேன். பட் இந்த வசந்தம்மா கேட்டதுக்காக திருப்பியும் இதை ஒரு படிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சது. முதல்ல வசந்தம்மாவுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த 621வது பக்கத்துல இருந்து கிட்டத்தட்ட 632 பக்கம் வரைக்கும் சாவித்திரியினுடைய இந்த பதில் வந்து போயிட்டே இருக்கு. இதுல சாவித்திரி வந்து அத்தனை எல்லா விதமான விஷயங்களை பற்றியும் நமக்கு சொல்கிறார். அத்தனை விஷயங்களும் உலகம் எப்படி உருவாச்சு, அதுல ஒண்ணுதான் இந்த 4 லைனு, இந்த crowded dumb vibrations of a brain. crowded dumb vibration ஏன்னு சொன்னாக்கா இந்த பிரெயினுக்குள்ளதான் எல்லா விதமான செயல்பாடுகளும் நடக்குது. உடலுக்கான கட்டளைகள், அதே சமயம் அந்த மனிதன் வெளியில பார்க்கிறது, அது வந்து அது என்னது அப்படின்னு அவனுக்கு உணர வைக்கிறது. இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த மனிதனுடைய மூளைதான். ஒரு டாக்டர் சொல்றதை கேட்டீங்கன்னாக்கா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நம்மளுடைய உடல்லையே மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு காம்ப்ளிகேட்டான ஒரு உறுப்பு எது, ஒரு ராஜ உறுப்பு எது அப்படின்னா அது பிரெயின் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அத்தனையும் வந்து கண்ட்ரோல் பண்ணுது, அது எல்லா விஷயத்தையும் கண்ட்ரோல் பண்ணுது. அததான் இங்க வந்து பகவான் அழகா சொல்றாரு, இந்த crowded dumb vibrations. அது கூட டம்னா என்ன வசந்தம்மா? ஊமை, பேசாம. பேச்சற்று, ஆனா அதே சமயம் அதுல ஒரு வைப்ரேஷன் இருந்துட்டே இருக்கு. டம் வைப்ரேஷன்ஸ் ஆஃப் எ பிரைன், தாட் ஃபம்பிள்டு இன் எ ரிங் டு ஃபைண்ட் இட் செல்ஃப். அப்ப என்ன செய்தான், சிந்தனை வந்து அப்படியே உருவாகுது, அது சுத்தி சுத்தி வருது. ஏன்னு சொன்னா அது எப்படி அதை வெளிப்படுத்துறதுன்னு தெரியல, என்ன சொல்லி வெளிப்படுத்துவது அப்படிங்கிறது தெரியல. இது வந்து மனிதன் பேச்சு இல்லாட்டி ஒரு மொழி அப்படின்னு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எத்தனையோ மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ், அந்த காலங்களுக்கு முன்னாடி ஆரம்பிக்கப்பட்ட ஒரு விஷயத்த பகவான் வந்து நமக்கு சொல்றாரு. அப்போ அந்த சிந்தனைகள் உள்ளுக்குள்ள அது ஓடுது. இதை எப்படி வெளியே சொல்றது?
இப்போ வந்து நாம தமிழ்ல பேசிக்கிறோம், நமக்கு தெரியாத பாஷையில இருக்கிற ஒருத்தர் எதிரில் உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு சொன்னா நம்ம எப்படி அதை வந்து கம்யூனிகேட் பண்ணுவோம்? ஒரு சைகையின் மூலமாக கம்யூனிகேட் பண்ணுவோம். அதையும் முடியல அப்படின்னு சொன்னா, உனக்கு இங்கிலீஷ் தெரியுமா, உனக்கு வந்து இது தமிழ் தெரியுமா, ஹிந்தி தெரியுமா அப்படின்னு எதையாவது கேட்டு அதன் மூலமாக சொல்வதற்கு நாம் முயற்சி செய்வோம். இது எல்லாத்தையும் செய்யறது வந்து அந்த பிரைன் தான், நம்முடைய மூளை தான் அதை வந்து செய்யுது. அதான் இங்க சொல்றாரு, தாட் ஃபம்பிள்ட் இன் எ ரிங் டு ஃபைண்ட் இட் செல்ஃப். என்ன பண்ணுது? டிஸ்கவர்டு ஸ்பீச். அந்த தாட் வந்து அந்த சிந்தனை தன்னை வெளிப்படுத்துவதற்காக என்ன செய்யுது? அந்த பேச்சு அப்படின்ற ஒன்றை கண்டுபிடிக்கிறது. அப்பதான் கண்டுபிடிக்கிறது. டிஸ்கவர்டு ஸ்பீச் அண்ட் ஃபெட் த நியூ பார்ன் வேர்ட். அதுவே என்ன செய்தான்? அந்த சிந்தனையே ஒரு புதிதாக பிறக்கும் அந்த வார்த்தைக்கு ஒரு உரு கொடுக்கிறது, அந்த சிந்தனைக்கு அந்த சொல் ஒரு உருவம் கொடுக்கிறது அப்படின்னு சொல்றாரு. இப்படிதான் மொழிகள் வந்து உருவாச்சு. That bridged with spans of light the world's ignorance. இதுதான் என்ன செஞ்சதா? இந்த பூமியின் அறியாமைக்கு ஒரு சின்ன ஒரு ஒளியை, ஒரு சின்ன கற்றையான ஒரு ஒளியை, ஒரு சின்ன ஒளிக்கற்றையை அது வந்து கொண்டு வந்தது அப்படின்னு சொல்றாரு. இது வந்து தேங்க்யூ, இதை எனக்கு மீண்டும் ஞாபகப்படுத்தினதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. நீங்க இதை குறிச்சு வச்சுட்டு நீங்க படிக்கலாம். முக்கியமாக சாவித்திரி சொல்லும் இந்த பதிலை, இறப்பு கடவுளுக்கு சொல்லும் இந்த 10 பக்கத்துக்கு மேலேயே இருக்குன்னு நினைக்கிறேன், 10-12 பக்கம் இருக்கு. அதை ஃபுல்லா நிதானமா படிங்க. கடகடன்னு ஏதோ வேகமா படிக்காம நிதானமா இது போல சின்ன சின்னதா ஒவ்வொரு வரியா படிச்சு அதை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணும் பொழுது நமக்கு பகவான் என்ன சொல்ல வர்றாரு அப்படிங்கிறது புரியும். ஓகேவா? இப்ப நம்ம அடுத்த அஃபோரிசம் போலாமா? அஞ்சாவது அஃபோரிசம் யாராவது வாசிக்கிறீங்களா? வாசிக்குவா மேடம்? வாசிங்கம்மா. இங்கிலீஷ்ல வாசிக்கணுமா? இங்கிலீஷ்ல வாசிங்க. அவங்க இங்கிலீஷ் இல்ல மேடம், கிட்ட தமிழ் தான் இருக்கு. வேற யாராவது இங்கிலீஷ்ல வாசிங்கம்மா. இன்னைக்கு மீனாட்சி அம்மா இல்ல போல இருக்கு. இல்ல, யாராவது இங்கிலீஷ்ல வாசிங்க. யாரானு வருதுன்னா வரட்டும். நீங்க படிக்கிறதா படிங்க வசந்தாமா, நெக்ஸ்ட் படிக்கிறேன். நீங்க படிங்க, நோ ப்ராப்ளம். Fifth one, if mankind only caught a glimpse of what infinite employments, what perfect forces, what luminous reaches of spontaneous knowledge, what wide calms of our being lie waiting for us in the tracks which our animal evolution has not yet conquered, they would leave all and never rest till they had gained these treasures. But the way is narrow, the doors are hard to force, and fear, distrust, and skepticism are there, sentinels of nature, to forbid the turning away of our feet from her ordinary pastures. தேங்க்யூ. தமிழ்ல இப்ப வாசிங்க சித்ரா. வாசிக்கிறேன் மேடம். நமது ஜீவனின் என்னென்ன எல்லையற்ற இன்பங்கள், என்னென்ன பூரணமான சக்திகள், என்னென்ன ஒளி வீசும் இயல்பான ஞான பரப்புகள், என்னென்ன விசால அமைதிகள் எல்லாம் நமது விலங்குக்கு பரிமாணம் இன்னும் வெற்றி கொள்ளாத நிலப்பரப்பில் நமக்காக காத்து கொண்டிருக்கின்றன என்பதை மனித இனம் கன நேரமேனும் கண்டால் போதும். அவர்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இச்செல்வங்களை அடையும் வரை ஓயமாட்டார்கள். ஆனால் அவற்றை அடைவதற்கான வழி குறுகலானது. கதவுகளை திறப்பது கடினம். அச்சமும் அவநம்பிக்கையும் ஐயுறவும் இயற்கையின் காவல் வீரர்களாக நின்று கொண்டு அவள் தரும் சாதாரண அனுபவங்களாகிய
மேய்ச்சல் நிலங்களில் இருந்து நமது கால்கள் விலகி சென்று விடாதபடி கண்காணிக்கின்றன. சிந்தனைகளும் சூத்திரங்களும். இது அடுத்தது படிக்குவா மேடம்? ஸ்ரீ அரவிந்தர் எழுதியுள்ள. இல்ல இத முடிச்சுட்டு அப்புறம் படிங்க. ஓகே மேடம். ஓகே, தேங்க்ஸ் மேடம். நன்றி மேடம். இந்த 5வது எவ்வளவு முக்கியமானது அப்படின்னு நீங்க கொஞ்சம் ஒரு நிமிஷம் கவனமா படிச்சீங்கன்னா புரியும். If mankind only caught a glimpse of what infinite enjoyments, அப்படின்னா என்ன? இன்ஃபினிட் என்ஜாய்மெண்ட்ஸ்னா என்ன? சொல்லுங்க யாராவது. இன்ஃபினிட் என்ஜாய்மெண்ட்னா என்ன? ஆனந்தா, டிலைட். அந்த நம்முடைய சாதாரண மகிழ்ச்சிகளா? இல்ல, அந்த இறை ஆனந்தமா? உயர்நிலையான சொல்ற மாதிரி ஆனந்தா. அந்த உயர்நிலையில் இருக்கும் ஆனந்தங்கள் இல்ல, அந்த மகிழ்ச்சி. அத இங்க சொல்றாரு. இஃப் மேன்கைண்ட் ஒன்லி காட் எ கிளிம்ஸ். அத கிளிம்ஸ்னா என்ன அர்த்தம்? அதனுடைய ஒரு ட்ரேஸ் மட்டும், நாட் கண்டினியூஸ். ஒரு க்ஷணம் அதை பார்த்தா போதும். எதை சொல்றாரு? மனித குலத்தையே சொல்றாரு. மனித குலம் ஒரு க்ஷண நேரம் அந்த இன்ஃபினிட் என்ஜாய்மெண்ட் என்ன, அந்த உயர்தரமான அந்த ஆனந்தம், சச்சிதானந்தம் மாதிரி அந்த நிலையை கண நேரம் அனுபவித்து விட்டால், அதனுடைய ஒரு கிளிம்ஸ் லேசா நமக்கு கிடைச்சா போல, ஒரு மின்னல் வெட்டு போல அதை பற்றின ஒரு அனுபவம் கிடைத்தால் என்னாகும்? வாட் பெர்ஃபெக்ட் ஃபோர்ஸஸ், what luminous reaches of spontaneous knowledge, what wide calms of our being lie waiting for us in the tracks which our animal evolution has not yet conquered. நாம் இன்னும் இந்த விலங்கு நிலையிலிருந்து வெற்றி கொள்ளாத அந்த ஒரு பரிபூரணமான சக்திகள், அதுக்கப்புறம் லூமினஸ் ரீச்சஸ் ஆஃப் ஸ்பான்டேனியஸ் நாலேஜ், ஒரு இயல்பான ஒரு ஞானம், அதை எட்டக்கூடிய அந்த ஒரு லூமினஸ் ரீச், அந்த ஒளிரும் பிரகாசம் அதுக்கப்புறம் வாட் வைட் காம்ஸ் ஆஃப் அவர் பீயிங் லை வெயிட்டிங் ஃபார் அஸ் இன் த ட்ராக்ஸ். அப்போ அதுக்கும் மேல ஒரு பரந்த ஒரு அமைதி, அத அது நமக்காக இங்க காத்து கொண்டிருக்கிறது. விசாலமான அமைதிகள் எல்லாம் நமது விலங்கு பரப்பில் நமக்காக காத்து கொண்டிருக்கின்றன. அதுல இந்த விசாலம், அமைதி இதெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது. அந்த ஆசிரமக்குள்ள நுழையும் போது பேசாதன்னு சொல்லிட்டு தான் அனுப்புவாங்க. ஆனா உள்ள பேசுவாங்க பாருங்க. அவங்க எங்கேயாவது உட்கார்ந்தா இங்க பக்கத்துல உட்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க போயிட போறாங்க இல்லையா? ஆனா ஒவ்வொன்றுத்தையா இது என்ன அது என்ன, இல்லாட்டி சாவித்திரி பவன் வந்தாருனாக்க இப்படியே பார்ப்பாங்க. அங்க இருக்கிற அந்த எக்ஸிபிஷன், இது ஏதோ தொங்க விட்டுருக்காங்களே, இது என்னது, இத பார்க்க மாட்டாங்க. அப்புறம் பொதுவா இந்த கெஸ்ட் எல்லாம் வரும்போது கேட்கிற கேள்வி என்னன்னா, பாக்குறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா எனக்கு என்ன பதில் சொல்லுவீங்க நீங்க? இல்ல பாக்குறதுக்கு என்ன இருக்கு ஒரு மாதிரி சிரிப்பு தான் வரும். நீங்க இப்ப சிரிக்கிற மாதிரி சிரிப்பு தான் வரும். என்ன பாக்குறதுக்கு என்ன இருக்குன்னு கேட்டா என்ன சொல்றது பானுப்பிரியா? சிரிக்கதாமா தோணுது. நீங்க பாக்குறதுக்கு இல்ல, நீங்க உள்ள போய் பாக்கணும்னு சொல்லணும். வேணாம், நம்மள ஒரு மாதிரி பாப்பாங்க, இது என்னடா ஏதோ சொல்லுது. எங்களை எல்லாரையும் பாத்துட்டு போங்கன்னு நாம நிக்க வேண்டியதுதான். சோ இது போல மக்கள் அந்த புறத்தை இருக்கும் அந்த விஷயங்களையே பார்க்கணும் அப்படின்னு தோணுது அவங்களுக்கு. பெரிய கட்டடம் இருக்கா, இல்லாட்டி வேற என்னமாவது இருக்கா, ஒரு அதிசயமா ஏதாவது இருக்கா? ஆனா உள்ளுக்குள்ள எவ்வளவு அதிசயங்கள் இருக்கு அப்படிங்கிறத யாரு இதை புரிஞ்சுக்குவாங்க? இப்போ நீங்க எல்லாரும் சொன்னீங்க, எத்தனை பேர் சொன்னீங்க? சரஸ்வதி அம்மா சொன்னாங்க, ராதாராணி அம்மா சொன்னாங்க, கவிதைகள் நான் எழுதியிருக்கேன், இதை அனுப்பிச்சிருக்கேன், ரெகுலரா எனக்கு பரிசு வாங்கியிருக்கேன் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. இது என்ன யாரோ கத்து கொடுத்தா, நமக்கு ஒரு டீச்சர் கத்து கொடுத்தாங்களா என்ன, இப்படி இப்படி கவிதை எழுதணும்னு சொன்னாங்களா என்ன?
அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஆனா இது எங்க இருந்தோ மேல இருந்து வந்த ஒன்று. அது ஒரு ஒரு கிளிம்ஸ். ஸ்ரீஅரபிந்து சொன்ன மாதிரி ஒரு கண நேரம் நம்மை தொட்டு விட்டு செல்வது. அந்த கண நேரம் தொட்டு விட்டு செல்வதற்கு இவ்வளவு அப்படின்னு சொன்னா அதுலயே இருந்தோம்னா அப்ப அதனுடைய அந்த வீச்சை என்ன சொல்றது? இத பாக்குறதுக்கு என்ன இருக்குன்னா என்ன சொல்ல முடியும்? இல்லாட்டி வேற என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரமக்குள்ள வந்தாங்கன்னா நீங்க பார்த்திருப்பீங்க, எல்லாம் அப்படியே போவாங்க. ஆனா அங்க ஒண்ணுமே இல்லை, வெறும் ரூம்ஸ் தான் இருக்கு சாதாரண பார்வைக்கு. ஆனா எவ்வளவு பெரிய விஷயங்கள், அன்னை அமர்ந்திருந்த இடங்கள், பகவான் இருந்த இடங்கள், அவங்க யோகம் செய்த அந்த விஷயம், இல்லாட்டி பகவானுக்கு கிடைத்த அனுபவங்கள், இதெல்லாம் நமக்கு ஒரு அங்கே போனாலே ஒரு ஒரு என்னவோ அந்த டிலைட், நமக்கு அந்த ஆனந்தம் நம்மை வேறு உலகிற்கு கொண்டு போகிறது. ஆனா இதுதான் காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு பகவான் இங்க சொல்றார் என்பதை மனித இனம் கணநேரம் கண்டால் போதும், அவர்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இச்செல்வங்களை அடையும் வரை ஓய மாட்டார்கள். இது அவங்களுக்கு கொஞ்ச நேரம் கிடைச்சிருச்சுன்னா போதும், அவ்வளவுதான். ஆனாலும் இப்பெல்லாம் அப்படி இல்லை. நிறைய பேர் சொல்றாங்க இது மாதிரி எனக்கு அனுபவம் வந்தது அப்படின்னு எல்லாம் பலர் என்கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா திருப்பியும் அந்த இதுக்குள்ளேயே விழுந்துடுறாங்க. அத ஒரு ஃபாஸ்டர் பண்றது, அதை எப்பயுமே நம்மோட தக்க வச்சுக்கிறது அப்படிங்கிறது அது இல்லாம போயிடுது. மதர் சொல்லுவாங்க, உனக்கு கிடைத்த ஆன்மீக அனுபவத்தை அந்த ஏற்கனவே உனக்கு முதலாக சிலருக்கு ஒரு பெரிய அனுபவம் கிட்டி இருக்கும். அதை ஒரு ஸ்பிரிங் போர்டு போல நீ யூஸ் பண்ணிக்கணும். திருப்பி திருப்பி அதை நீ நினைச்சு பார்க்கும்போது மீண்டும் மீண்டும் அது போன்ற ஒரு அனுபவங்கள் உனக்கு ஏற்பட பல வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு அன்னை சொல்றாரு. அது போலதான். ஆனா இது மாதிரி நமக்கு கிடைச்சிருச்சுன்னா அப்புறம் இதை அடையும் வரை, செல்வங்களை அடையும் வரை போய மாட்டார்கள். ஆனால் அவற்றை அடைவதற்கான வழி குறுகலானது. ஆனா ஒரு கண்டிஷன், அந்த பாத், அதை அடைப்பதற்கான அந்த வழி அப்படிங்கிறது அது ரொம்ப குறுகலானது, நேரோ. அது கதவுகளை திறப்பது கடினம். அப்போ அச்சமும் அவநம்பிக்கையும் ஐயுறவும் இயற்கையின் காவல் வீரர்களாக நின்று கொண்டு அவள் தரும் சாதாரண அனுபவங்களாகி மேய்ச்சல் நிலங்களிலிருந்து நமது கால்கள் விலகி சென்று விடாதபடி கண்காணிக்கின்றனர். எப்பயுமே இந்த அறியாமை நமக்கு ஒரு இந்த ராமாயணத்துல வர்ற லக்ஷ்மண் ரேகா மாதிரி. லக்ஷ்மணன் என்ன செய்வாரு சீதா தேவிக்கு? அம்மா வணக்கம்மா. கோடு போட்டுறாரு, கோடு போட்டுறாரு, அதை தாண்டி வர வேண்டாம்னு சொல்லி ஒரு கோடு போட்டுட்டு போவாரு அந்த சீதா தேவிக்கு பாதுகாப்புக்காக. அது வேற ஒரு காரணம். ஆனா நாம என்ன செய்வோம்னா நம்ம ஒரு இந்த அறியாமை அப்படின்ற இந்த ஒரு பாதுகாப்பு கோட்டுக்குள்ளேயே எப்பயும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நமக்கு எதுக்கு வம்பு, இதெல்லாம் தேவையில்லாத வேலை. என்ன இப்படி மேலே கீழே பார்ப்பாங்க. முதல்ல நான் வேலையை ரிசைன் பண்ணப்போ இவளுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எப்படியே பார்ப்பாங்க. என்ன இது இப்படியெல்லாம் இருக்க, வேலை கிடைக்காத காலத்துல வேலையெல்லாம் விடுறீங்களே, இதெல்லாம் என்னது அப்படிம்பாங்க. ஆனா பகவான் சொன்னது போல இந்த அனுபவங்கள் ஒரு கன நேரம் கிடைத்து விட்டதுக்கு அப்புறம் மத்ததெல்லாம் என்னது, அதெல்லாம் வேஸ்ட். இங்க பார்த்தானாக்கா ஆரவில்லை, இங்க பெரிய கூட்டமே இருக்கு, மொத்த கூட்டமும் அப்படிதான் இருக்கு. அப்ப இதை என்னன்னு சொல்றது? பல பல பெரிய 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 பதவிகள்ல இருந்தெல்லாம் இருக்கிறவங்க இதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், இதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க? சோ நம்ம செஞ்சது ஒண்ணும் இல்லைன்னு ஆயிடுச்சு கடைசியில. சோ இது போல. ஆனா என்ன செய்யறது அப்படின்னாக்கா, இந்த இயற்கையின் காவல் வீரர்கள் அது என்னென்ன வச்சிருக்கு நமக்கு? அச்சம், அவநம்பிக்கை, ஐயுறவு. ஏன்னு சொன்னா பயம். ஐயோ நம்ம இருக்கிற இடத்த விட்டுட்டு எப்படா இப்ப ஆசிரமுக்கு வர்றது நமக்கு சந்தோஷம்தான், இல்லைன்னு சொல்லல. மாத்திருமந்திற்கு வர்றது சந்தோஷம்தான். ஆனா சாயந்தரம் உடனே ட்ரெயின் இத்தனை மணிக்கு, எப்படா வீட்டுக்கு போவோம் அப்படின்ற ஒரு நிலையில தான் நம்ம வருவோம். நானும் அப்படிதான் வந்தேன். எப்படா ட்ரெயினை பிடிக்கலாம், வைகையை பிடிக்கலாம், மதுரையில போய் நைட்டு 8:30 மணிக்கு இறங்கலாம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு ஒரு சிந்தனை இருக்கும். ஏன்னு சொன்னா அந்த ஒரு பாதுகாப்பு நமக்கு அச்சம், அவநம்பிக்கை. எது மேலேயும் நம்பிக்கை கிடையாது நமக்கு, இறைவன் மேலேயும் நம்பிக்கை கிடையாது. நம்ம எல்லாத்தையும் பேசுவோம், மதர் மேல எல்லாம் எனக்கு அவ்வளோ நம்பிக்கை அப்படின்னு சொல்லுவோம். ஆனா சரி வாங்க கிளம்பி வாங்க அப்படின்னு சொன்னாக்கா பாதி பேர் வரமாட்டாங்க.
இது போல ஏன்னு சொன்னா அது எங்க போறது, எங்க இருக்கிறது, என்ன செய்யறது. ஒருத்தர் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் என்ன பண்ணாரு, இங்க வாலண்டியரா வர்றேன்னு சொல்லிட்டு சாவித்திரி பவனுக்கு வந்துட்டாரு. ஏன்னா இங்க வரணும் அப்படிங்கிற அவருக்கு ஒரு ஒரு மனசுக்குள்ள ஒரு இது இருந்தது, வந்துட்டாரு. அதுக்கப்புறம் பக்கத்துல கெஸ்ட் ஹவுஸ்ல அவர் வந்து ஸ்டே பண்ணியிருந்தாரு. அது வந்து கொடுத்து கட்டுப்படி ஆகல. பணம் ஒரு நாள் வாடகை கொடுக்கறதுங்கிறது எவ்வளவு கஷ்டம். அது கட்டுப்படி ஆகல. அவருக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. ஒரு வாரம் போல இருந்தாரு. டெய்லி மாத்திரை வந்து போவாரு, அங்கே உட்கார்ந்துருப்பாரு, இது மாதிரி செஞ்சுட்டே இருந்தாரு. ஒரு நாள் தான் என்ன செய்வது, அடுத்து இதை எப்படி நம்முடைய வாழ்க்கை கொண்டு போவது அப்படின்னு தெரியாம, ஒன்னும் புரியாம அப்படியே நடந்து போயிட்டே இருந்தார். போயிட்டே இருக்கும்போது யாரோ ஒருத்தர் வந்து இவரை கிராஸ் பண்ணி போனவர் திருப்பி ரிட்டர்ன் வந்து நிறுத்தினாரு. நீ ஏதாவது ரூம் தேடுறியா அப்படின்னு அவரே வந்து வாலண்டியரை கேட்டார் இந்த பையன்கிட்ட. இது நிஜமாவே நடந்தது. இவர் ஆமா அப்படின்னு சொல்ல, உடனே வந்து இரு, நான் தேடி பாக்குறேன் என்னோட பேக்ல இருக்கான்னு சொல்லிட்டு சாவியை தேடி பார்த்துட்டு சாவி இருந்தது. இந்த இடத்துல எனக்கு ஒரு ரூம் இருக்கு, நீ அங்க போய் ஸ்டே பண்ணிக்கோ, நீ எவ்வளவு காசோ அது வந்து கொடு அப்படின்னு சொல்லி சாவியை கொடுத்துட்டு போயிட்டார். அவர் வந்து அவ்வளோ சந்தோஷமா இந்த விஷயத்த வந்து எங்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்தார். அப்போ நமக்கு இந்த அவநம்பிக்கை இது எல்லாத்தையும் அதை ஒதுக்கி வைக்கும் பொழுது, இந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சரணாகதி அப்படின்னு வரும்பொழுதுதான் இது அத்தனையும் நம்ம கிட்ட இருந்து விலகும். அப்போ அவள் தரும் சாதாரண அனுபவங்களாகிய மேய்ச்சல் நிலங்களிலிருந்து நமது கால்கள் விலகி, இந்த இயற்கையே அப்படி பார்த்துக்குது, இந்த மனுஷன் எங்கேயும் முன்னேறிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுவே நம்மை வந்து தடுத்து நிறுத்துகிறது. இந்த தாட்ஸ் அண்ட் அஃபோரிசம்ஸ் கிளாஸ் எடுக்கலாம் அப்படின்னு தோணும் பொழுது எனக்கு வந்து நான் இதுக்காக பிரார்த்தனாக்காக மொழிபெயர்ப்பு பண்ணிட்டு இருந்தேன். அப்போ சாவித்திரியில அந்த ஒரு விளக்கம் ஷதவன் கொடுத்துட்டு வந்தாங்க. இது வேணா நீங்க சாவித்திரி புக்கு கையில வச்சிருந்தீங்கன்னா எடுத்துக்கலாம். பக்கம் 105 எடுத்துட்டு இருக்கீங்களா? பேஜ் 105. காட் இட் மா. ஓகே. இப்ப நான் சொல்ற லைன்ஸை வந்து லைன்ஸுக்கு ஷதவன் வந்து அப்படியே இந்த 5வது தாட்ஸ் அண்ட் அஃபோரிசமா ஒரு இதுவா விளக்கமாக அதை கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னன்னாக்கா புக் 2 கேண்டோ 2ல வருது. இது The future's marvels wander in its gulfs. Things old and new are fashioned in those depths. இருக்கா வசந்தம்மா, பாத்துக்கிட்டீங்களா? காட் இட் மா, கிடைச்சது. The future's marvels wander in its gulfs. Things old and new are fashioned in those depths. A carnival of beauty crowds the heights in that magic kingdom of ideal sight. இது வந்து ரொம்ப ஒரு கிங்டம் ஆஃப் சட்டில் மேட்டர், அந்த சூட்சும ஜடத்தின் அந்த ராஜ்யத்தை பற்றிய ஒரு டிஸ்கிரிப்ஷன், ஒரு விளக்கம் இந்த பக்கத்துல கொடுக்கப்பட்டு, இந்த சூட்சும ஜடத்தின் அந்த உலகம் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பகவான் வந்து நமக்கு விளக்குகிறார். நாம பார்க்கிற இந்த உலகம், நம்மை சுற்றி இருக்கும் இந்த அழகழகான விஷயங்கள் எல்லாம் அங்கே எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னாக்க, இந்த ஜடத்தன்மை உள்ளதாக இல்லாமல் அதனுடைய ஆன்மாவை வெளிப்படுத்துவதாக இருக்கும் அப்படின்னு இதுல வந்து எழுதுறாரு. பல இடத்துல இவர் வந்து அததான் சொல்றாரு. அதை ரொம்ப விரிவா சொல்லிட்டே போறாரு. அதுல ஒரு இடம் இது. இதுல வந்து இத விளக்கம் சொல்லும் போது ஷதவன் சொல்றாங்க, எதிர்காலத்தில் நமக்காக அற்புத சாத்தியக்கூறுகள் காத்து கொண்டிருக்கின்றன. எதிர்காலத்தில் இனிமே வர்றதுக்கு அதெல்லாம் ரெடியா இருக்கு. ஸ்ரீ அரவிந்தர் தன்னுடைய சிந்தனைகளும் சூத்திரங்களும் புத்தகத்தில் இவ்வாறு எழுதியுள்ளார். நமது ஜீவனின் என்னென்ன எல்லையற்ற இன்பங்கள், என்னென்ன பூரணமான சக்திகள், என்னென்ன ஒளி வீசும் இயல்பான ஞான பரப்புகள், என்னென்ன விசால அமைதிகள் எல்லாம் நமது விலங்கு பரிணாமம் இன்னும் வெற்றி கொள்ளாத நிலப்பரப்பில் நமக்காக காத்து கொண்டிருக்கின்றன என்பதை மனித இனம் கணநேரம் கண்டால் போதும். அவர்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இச்செல்வங்களை அடையும் வரை ஓய மாட்டார்கள். தாட்ஸ் அண்ட் அஃபோரிசம்ஸ் நம்பர் 5.
சூட்சும ஜடத்தின் ராஜ்யத்தில் எதிர்காலத்தின் அற்புதங்கள் அதனுடைய ரகசியமான ஆழமான இடத்தில் அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்றன. அந்த ஆழமான இடத்தில் பழைய மற்றும் புதிய விஷயங்களுக்கு வடிவம் அளிக்கப்படுகிறது. ஃபேஷன்ட் அப்படின்னாக்கா வடிவமைத்தல் அல்லது உருவாக்குதல் என்பது பொருள். அதனுடைய உயரங்களில் அழகின் ஒரு திருவிழா நடைபெறுகிறது. திருவிழா என்றால் அங்கு கூட்டமும் வண்ண வண்ண உருவங்களும் நடனங்களும் களியாட்டமும் இருக்கும். அத்தகையதொரு காட்சி லட்சிய திருஷ்டியின் அதிசய ராஜ்யத்தில் இருக்கும். திருஷ்டியின் ஆற்றல் அங்கு இருக்கும். விஷயங்கள் அதனுடைய லட்சிய வடிவங்களில் அவற்றின் மிக உயர்வான மற்றும் மிக மிக பூரணமான வெளிப்பாடாக அங்கு துலங்கும் அப்படின்ட்டு இது ஸ்ரதாவன் அவர்கள் இந்த இதுக்கு தாட்ஸ் அண்ட் அஃபோரிசம்ஸ் 5 நமக்கு இத சொல்றாங்க. ஓகேவா? இது உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சேன். இதுக்கப்புறம் இருக்கிற இங்கிலீஷ் யாராவது வாசிங்க இந்த அஃபோரிசம்ல. அம்மா ரீட் பண்ணவா? வாசிங்கம்மா. ஒரு 2 பேரா வாசிங்க. தேங்க்யூமா. What Aurobindo has written, the words caught a glimpse, which have been translated as Andhru Oye, means to see something in its totality, but for a very brief moment. It is obvious that a constant vision of all these wonders would automatically compel you to set out on the path. It is also certain that a little fragmentary glimpse is not enough. It would not have enough weight to compel you to follow the path. But if you had a total vision, however brief, you would not be able to resist the temptation of making the effort needed to realize it. But in fact, the total vision is exceptional. And that is why Sri Aurobindo says to us, if mankind only. தேங்க்யூ. தமிழ்ல யாராவது வாசிங்க. படிக்கட்டுமா? நான் வாசிக்கட்டுமா மேடம்? பாகியலட்சுமி வாசிங்க. நன்றி. ஸ்ரீ அரவிந்தர் எழுதியுள்ள இந்த சொற்களின் பொருள் கன நேரம் கண்டால் ஒரு பொருளை முழுமையாக ஆனால் கன நேரம் மட்டுமே பார்த்தல் என்பதாகும். இந்த அற்புதங்களை எல்லாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருந்தால் அது உன்னை அவற்றை அடையும் பாதையில் செல்லும்படி வற்புறுத்தும் என்பது வெளிப்படை. அதே சமயம் ஒரு சிறு துண்டு பகுதியை மட்டும் பார்த்தால் அது போதாது என்பதும் நிச்சயம். உன்னை அவற்றை அடையும் பாதையில் செல்ல வற்புறுத்த போதுமான முக்கியத்துவம் அதற்கு இருக்காது. ஆனால் உனக்கு முழு காட்சியும் கிடைக்குமானால் அது கன நேரமாக இருந்த போதிலும் அதை அடைய தேவையான முயற்சியை செய்ய வேண்டும் என்னும் தூண்டுதலை உன்னால் தடுக்க முடியாது. ஆனால் முழு காட்சி கிடைப்பது அரிது. அதனால்தான் ஸ்ரீ அரவிந்தர் மனித இனம் கன நேரமேனும் என்று சொல்கிறார். நன்றிமா, நன்றி. So what Sri Aurobindo has written, the words caught a glimpse, which have been translated as வசந்தம்மா அழகா ப்ரொனவுன்ஸ் பண்ணாங்க. எப்படிமா ப்ரொனவுன்ஸ் பண்றது? ஆந்த்ரு ஒய்யே. ஆந்த்ரு ஒய்யே means to see something in its totality. அதாவது கன நேரம் பார்த்தால் கூட அதை முழுமையாக பார்ப்பது. உதாரணமாக அந்த சாவித்திரியில அஸ்வபதி அந்த தன்னுடைய அந்த யோகத்தை மேற்கொண்டதுக்கு அப்புறம் அந்த புக் 2 லாஸ்ட்ல வரும். வசந்தம்மா சொல்ல முடியுமா? He fell unconscious prone அந்த இடமாமா.
அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன திரைக்கு பின்னால யாரோ இருப்பது போல ஒரு கணநேர காட்சி அவருக்கு கிடைக்கும். லைட்டா அந்த கண்களை மட்டும் பார்க்கும்படியான ஒரு விஷயம் அஸ்வபதிக்கு கிடைக்கும். அதை பார்த்தாலே அவர் சொக்கி போயிடுவார். அப்போ அந்த முழு தரிசனமும் கிடைத்தால் அது எப்படி இருக்கும்? அது போலதான் இங்கேயும். ஆனா ஒரு சின்ன அந்த ஒரு மொமெண்ட், ஒரு பிரீஃப் மொமெண்ட், ஒரு குறுகிய கண நேரம் அந்த மொத்த காட்சியும் நமக்கு கிடைச்சிருச்சுன்னா அப்புறம் வேற என்ன வேணும்? அப்போ நமக்கு வந்து இது என்ன இந்த அற்புதம், இந்த அற்புதத்துல வேற என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத பாக்குறதுக்காகவே என்ன செய்வோம், நாம ஆட்டோமேட்டிக்கா அந்த வழியில போய்விடுவோம். அது ஆட்டோமேட்டிக்கா we will set out on the path. அதுவே நம்மளை கொண்டு போய்விடும். It is also certain that a little fragmentary glimpse is not enough. அதே சமயம் வந்து இந்த பாதையில் பயணம் செய்வதற்கு ஒரு கணநேர ஒரு துண்டு காட்சி அப்படிங்கிறது நமக்கு பத்தாது. ஆமாமா, ஏதோ லேசா தெரிஞ்சது, ஏதோ லேசா புரிஞ்சது, அவ்வளவுதான் இருக்கும். ஆனா ஒருத்தருக்கு சாவித்திரி புரிவது போல இன்னொருத்தருக்கு புரியுமா அப்படின்னா அது தெரியாது. ஆனா அதே சமயம் ஒருத்தருக்கு அதிகமா புரிஞ்சு அதை விட அதிகமா இன்னொருத்தர் வந்து அவருக்கு சொல்ல முடியும். இது யாருக்கு என்னது எப்படி நடக்குது இதெல்லாம் நமக்கு வந்து ஒண்ணுமே தெரியாது. சோ அது போல நமக்கு இது போல ஒரு துண்டு இது கிடைச்சதுன்னா அதுவே நமக்கு பெரிய விஷயம்தான். நம்மை போன்ற மனித ஜீவன்களுக்கு அதுவே மிகப்பெரிய விஷயம். ஆனா அது வந்து போதுமானதாக இருக்காது. It would not have enough weight to compel you to follow on the path. இந்த பாதையை தேர்ந்தெடுத்து அதில் பயணம் செய்வதற்கு இந்த துண்டு அனுபவம் அப்படிங்கிறது அது போதாது அப்படின்னு அன்னை வந்து விளக்கம் சொல்றாங்க. பட் இஃப் யூ ஹேட் அ டோட்டல் விஷன், ஒரு முழு காட்சியாவே உனக்கு கிடைச்சிருந்ததுன்னா, however brief, அது ஒரு சிறிது நேரம் தான் இருந்திருந்தாலும், என்ன சொல்றது, சில கன நேரம் மணித்துளிகள் தான் இருந்திருந்தாலும், you would not be able to resist the temptation. அப்ப நமக்கு இயல்பாகவே அந்த ஒரு தூண்டுதல் வந்துடும். இது என்னன்னு அடுத்து நம்ம பார்க்கணும், என்னன்னு செய்யணும், இதை ஒரு முயற்சி பண்ணி தான் பார்ப்போமே. ஏன்னாக்கா ஆன்மீகத்துல இறங்கணும், இல்லாட்டி ஆன்மீகத்தில் முழுமையாக தன்னை ஈடுபடுத்தி கொள்ளணும் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு ஒரு பெரிய ஒரு தாவல் நாம செய்ய வேண்டி இருக்கும். அது வந்து எல்லாத்தையும் துறந்துன்னு சொல்லல, பட் வந்து ஒரு அகத்துள்ளே எல்லாத்துக்கும் நம்ம தயாரா இருக்கும் ஒரு நிலைமையில நாம இருக்கணும். இருந்தால் இதில் வந்து இறங்கலாம். அப்போ வந்து அது ஈஸியா போயிடும். என்ன ஆகுது, வா பார்க்கலாம். இப்ப வந்து எவரெஸ்ட்ல ஏறுறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க, அங்க என்ன இருக்கும் ஏது இருக்கும் முன்னாடி செஞ்சவங்களுடைய அனுபவம் இருக்கும். அதை வந்து சும்மா காதால கேட்டிருப்பாங்க. ஆனா அங்க ஏறும்போதுதான் தெரியும் அது எவ்வளவு கஷ்டம், அது எவ்வளவு ஆக்சிஜன் இருக்காது. பலர் வந்து அப்படியே பாதி தூரம் போயிட்டு அதுக்கு மேல முடியாம திரும்பி வந்தவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க. சோ அதுக்கெல்லாம் ஒரு முயற்சியும் தன்னையே அர்ப்பணிக்கும் ஒரு இதுவும் இருக்கணும். Resist the temptation of making the effort needed to realize it. But in fact, the total vision is exceptional. அது மாதிரி முழுமையான ஒரு காட்சி கிடைச்சதுன்னா அது எக்ஸ்ட்ராடினரி. And that is why Sri Aurobindo says to us, if mankind only. அதனால்தான் ஸ்ரீ அரபிந்தோ சொல்றாரு, அதை வந்து ஒரு கணநேர காட்சியான அந்த இன்ஃபினிட் என்ஜாய்மெண்ட் அது கிடைச்சது அப்படின்னு சொன்னாக்க அது அதற்காகவே மனிதர்கள் அந்த பாதையை தேர்ந்தெடுப்பார்கள் அப்படின்னு சொல்றாரு. இங்கிலீஷ்ல மைத்திலி அடுத்த 2 பேரா இங்கிலீஷ்ல வாசிக்குமா? படிக்கிறேன் மேடம். To tell the truth, it very seldom happens that those who are ready, who are undoubtedly meant for realization, do not have at a certain moment in their lives, even if only for a few seconds, the experience of what this realization is. But even those whose destiny is certain have to struggle mightily, resolutely against this, something which one seems to take in with the very air one breathes. This fear, this dread of what may happen,
And this is so stupid because in the final analysis, the destiny of each individual is the same. You are born, you live more or less satisfactorily, and you die. Then you wait for a certain length of time, and again you are born, you live more or less satisfactorily, and again you die, and so on indefinitely until you feel you have had enough of it. Thank you. Thank you, madam. படிக்கட்டுமா? படிக்கட்டுமா? உண்மை என்னவென்றால் ஆயத்தமாக இருப்பவர்கள் இந்த சித்தியை பெறுவதற்கு என்று குறிக்கப்பட்டவர்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு நேரம் சில வினாடிகளுக்காவது இந்த சித்தியின் அனுபவத்தை பெறாமல் இருப்பது மிக அரிது. சித்தியை அடைவது நிச்சயம் என்று குறிக்கப்பட்டவர்களும் கூட இந்த ஏதோ ஒன்றை எதிர்த்து கடுமையாக திட உறுதியோடு போராட வேண்டியதிருக்கிறது. ஏனெனில் ஒருவன் சுவாசிக்கும் காற்றோடையே அதையும் இந்த பயத்தையும் என்ன நேரப்போகிறதோ என்கிற பயத்தையும் சேர்த்து சுவாசிப்பது போல் தோன்றுகிறது. ஆனால் இந்த பயம் முட்டாள்தனமானது. ஏனெனில் ஆராய்ந்து பார்த்தால் எல்லா மனிதர்களுடைய ஊழும் ஒன்றாகவே இருக்கிறது. பிறக்கிறாய், ஏதோ வாழ்கிறாய், பின்னர் இறக்கிறாய். பிறகு சிறிது காலம் காத்திருந்து விட்டு மீண்டும் பிறக்கிறாய், ஏதோ வாழ்கிறாய், பின்னர் இறக்கிறாய். இப்படியே முடிவு தெரியாதபடி போய்க் கொண்டிருக்கிறது. அதில் உனக்கு சலிப்புண்டாகும் வரை தொடர்கிறது. மதர் சொல்றது எல்லாம் உங்களுக்கு கம்ப்ளீட்டா அது புரிஞ்சிருக்கும். இதை நான் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. அதாவது யாரெல்லாம் இந்த பாதைக்கு செல்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த சித்தியை பெறுவதற்கு என்று குறிக்கப்பட்டவர். இந்த சித்தி அப்படிங்கிறது கட்டாயம் கிடைக்கும். அதனாலதான் சாவித்திரியை விடாம வாசிக்கிறோம். ஏன் அப்படின்னு சொன்னாக்கா இது ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட ஒரு மந்திரம். இப்ப நமக்கு பலது சம்ஸ்கிருதத்துல இருக்கு, நமக்கு தெரியாது. அது கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், அந்த இது புரியாது, அதனுடைய பொருள் தெரியாது. ஆனா ஆங்கிலம் உலகம் தழுவிய ஒரு மொழி. அதனால அதுல ஆன்மீகத்தை எழுதியவர்கள் மிக 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 குறைவு. அதுவும் ஆன்மீக அனுபவங்களை எழுதியவர்கள் ஆல்மோஸ்ட் யாரும் இல்லைன்னே சொல்லிடலாம். அது மாதிரியான ஒரு விஷயத்தை சாவித்திரியில எழுதினதுனாலதான் அது இவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கு. அதுவும் அவர் தன்னுடைய அனுபவத்தை திருப்பியும் அதுல புதுப்பித்து எழுதும் பொழுது அது வேற வேற ஒரு தளங்கள்ல இருந்து எழுதப்படும் பொழுது அது நமக்கு இன்னும் நேரடியாக நம்மை போய் சேர்க்கிறது. ஏன்னு சொன்னா இங்க இருக்கிற எல்லா இந்த அன்னை அன்பர்களும் ஓரளவு அந்த ஒரு தன்னுடைய ஆன்மா என்னும் அந்த கண்ணாடியில ஆல்மோஸ்ட் அந்த புகை படிதல், அதாவது ஏதாவது தூசி படிதல் அது கூட இல்லாம அதை பாத்துக்கிறாங்க. அது வர 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 அன்னை கிட்ட கொடுத்துட்டே இருக்காங்க. அதனாலதான் இவ்வளவு ஒரு ஆர்வத்தோட இதை படிக்க முடியுது. இல்லாட்டி அத அந்த கொட்டேஷன் எல்லாம் மனப்பாடமா சொல்ல முடியுது, அது கேட்க முடியுது. சோ இந்த சித்தி அவர்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லவே முடியாது, அது அரிது அப்படிங்கிறார். சித்தியை அடைவது நிச்சயம் என்று குறிக்கப்பட்டவர்களும் கூட இந்த ஏதோ ஒன்றை எதிர்த்து கடுமையாக திட உறுதியோடு போராட வேண்டி இருக்குது. அது நியாயம்தான் இல்லையா? நம்முடைய வேலைகளுக்கு மத்தியில், நம்முடைய இந்த வாழ்க்கைக்கு ஓடிக்கொண்டே இருக்கும் வாழ்க்கைக்கு மத்தியில இதை எதிர்த்து போராட வேண்டி இருக்கிறது. ஆனாலும் அதையும் ஒரு திட உறுதியோடு செய்ய வேண்டி இருக்கிறது. ஏனெனில் ஒருவன் சுவாசிக்கும் காற்றோடையே அதையும், ஏன்னா நம்ம மட்டும் இல்லை, நம்ம சுத்தி பல பேர் இருக்காங்க. திடீர்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் என்ன உனக்கு வேண்டாத வெட்டி வேலை, இந்த வேலையெல்லாம் ஏன் செய்யற, ஒழுங்கா வேலையை பார்த்தியா, சம்பாதிச்சியா, ஏதோ வீடை கட்டினியா அப்படின்னா இது மாதிரி நமக்கு அறிவுரை சொல்பவர்கள் ஏராளம். அப்போ இதையும் சேர்த்து அந்த பயத்தையும் சேர்த்து என்ன நேரம் போகிறதோ என்ன நேரம். ஆனா ஒரு அல்டிமேட் என்ன, ஒரு மனுஷனுக்கு மிஞ்சி மிஞ்சி போனா என்ன நடக்கும் சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு மனுஷனுக்கு ஒரு மிஞ்சி போனா ஹையஸ்ட் லெவல் இருப்பான், இறந்துதான் போவான். பிறப்பான் இறப்பான், அதான் அவ்வளவுதான் மேக்சிமம், அதுதான் நடக்குது. இப்ப என்ன போச்சு இதுல இல்லையா?
சோ பல வருஷங்களுக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட ஒரு 24 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். 22, 23 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு திருநெல்வேலி சைடு ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். அங்க வந்து ஒரு அம்மா வந்து, இந்த அம்மா வந்து சித்த புருஷர் மாதிரி அப்படின்னு எல்லாரும் போய் அந்த அம்மாவை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ அந்த அம்மாவை வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்களும் போய் பாருங்க அப்படின்னு சொல்லி எங்களையும் சொல்லியிருந்தாங்க. சரின்னு போனா, அதுக்கு முன்னாடி யாரோ வந்து அந்த அம்மா கிட்ட உள்ள போய் ஒரு குகை மாதிரி இருக்கு, அதுக்குள்ள அந்த மாதிரி இருந்தாங்க. ஆனா ஆக்சுவலா அது வந்து அது ஒரு ரூம் மாதிரி தான் இருந்தது. அங்க உள்ள அந்த அம்மா வந்து ஒரு பெரிய அங்கி போட்டுட்டு இருந்தாங்க. ரொம்ப என்ன சொல்றது, எந்த விதமான ஒரு பெரிய இதுவும் எதுவுமே இல்லவே இல்லை. ரொம்ப சாதாரணமான ஒரு பெண்மணி. அப்போ உங்களை பார்க்க இவங்க எல்லாம் வந்திருக்காங்க, இங்க இருந்தெல்லாமோ அப்படின்னு அவங்க சொல்லும்போது, அந்த அம்மா உடனே சொன்ன வார்த்தை, இந்த பிச்சைக்காரிய போய் எதுக்குமா பார்க்க வர்றாங்க அப்படின்னு சொன்னாங்க அவங்க. அதுக்கப்புறம் ரொம்ப அவங்கள்ட்ட விவரம் கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, நான் வந்து என்னுடைய சொந்த ஊர் விழுப்புரம், நாங்க இங்க இருந்து பாண்டிச்சேரியில இருந்து தான் போயிருக்கோம். விழுப்புரம் சொன்ன உடனே எங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு ஷாக்கா இருந்தது. ஆனா ஏதோ ஒரு தேடல், அவங்க வந்து எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி போனாங்களோ அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில, அங்க வந்து வழி இல்லை, பாதை கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அதுல ஏறி அந்த பாபநாசம் நீர்வீழ்ச்சி பக்கத்துல போயிருக்காங்க. போறதுக்கு பாதையெல்லாம் கிடையாதாம். என்ன பூச்சி வருமோ, என்ன விலங்குகள் வருமோ, காட்டு விலங்குகள் வருமோ, அதுல ஏறி போயிருக்காங்க. எதுக்கு, இதெல்லாம் யாருக்காக, அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது. ஆனா வந்து அதை செய்யணும்னு தோணுது, அவ்வளவுதான். அப்போ இந்த சந்தேகம், பயம், இது என்ன நடக்கும், இதெல்லாம் பத்தி கவலையே இல்லாம ஒரு பெண்மணி, அதுவும் நான் சொல்லும் போதே அந்த அம்மாவுக்கு ஒரு 50 வயசு இருக்கும், இல்லாட்டி அதுக்கும் 25 வருஷத்துக்கு முன்னாடி போயிருக்கும். இளம் வயது ஒரு பெண்மணியாக இருந்திருப்பாங்க அந்த அம்மா. ஏறி போறாங்க. அவங்க போயிட்டு அங்கேயே அந்த ஒரு தியானத்தில் இருந்து அப்படியே வந்து யாரோ வந்து ஏதாவது கொடுப்பாங்களாம் சில நாளைக்கு, பல நாளைக்கு வந்து பட்னியா இருப்பாங்களாம். ஆனா அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, இரவில் வந்து சித்தர்கள் இங்கு வந்து எனக்கு காட்சி கொடுப்பதை நான் பார்த்திருக்கிறேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. சோ இதுதான் அதுக்கு கொடுக்கப்படும் அந்த விலையோ என்னவோ. சோ இப்படி எல்லாம் வந்து நடக்கக்கூடியதுதான். ஆனா நமக்கு வந்து எல்லாத்துக்கும் ஒரு கரெக்டா இப்படி இப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு இது வச்சிருக்கோம். அந்த பயம், என்ன நேரப் போகிறதோ என்கிற பயம் சேர்த்து சுவாசிப்பது போல் தோன்றுகிறது. அந்த பயத்தையும் சேர்த்தே தான் நம்ம கொண்டு வரோம். ஆனால் இந்த பயம் முட்டாள்தனமானது. ஏனெனில் ஆராய்ந்து பார்த்தால் எல்லா மனிதர்களுடைய அந்த விதி அப்படிங்கிறது ஒன்னாவே இருக்கு. பிறக்கிறோம், இறக்குறோம், ஏதோ வாழ்கிறோம், அதுக்கப்புறம் திரும்பியும் கொஞ்ச காலம் கழித்து மீண்டும் பிறக்கிறோம். ஆனா இது எப்ப முடியும்னு அன்னை கடைசியா சொல்றாங்க, இதில் உனக்கு சலிப்பு உண்டாகும் வரை. நமக்கு எப்போ இது சலிச்சு, என்னடா இது குழப்பம், என்னத்துக்கு வந்தோன்னே தெரியலையே அப்படின்னு என்னைக்கு தோணுதோ அந்த பிறவியில தான் நம்ம வந்து இறைவனை பற்றிய அந்த ஒரு தேடல் அப்படிங்கிறது அப்பதான் ஆரம்பிக்குது. அடுத்த 2 பேரா யாராவது வாசிங்க இங்கிலீஷ்ல. பானுப்பிரியா வாசிங்க இங்கிலீஷ்ல. வாசிக்கிறேம்மா. Fear of what? Fear of coming out of the rut, fear of being free, fear of no longer being a prisoner. And then, when you have enough courage to overcome this, when you say, come what may, after all, there is not much to lose, then you become wary. You wonder if it is reasonable, if it is true, if all that is not an illusion, if you are not just imagining things, if there is really any substance to it. And mind you, this mistrust seems stupid, but you encounter it even in the most intelligent, even in those who have repeatedly had conclusive experiences. It is something that you take in with the food you eat, the air you breathe,
your contacts with others, and that is why you can speak of the tentacles of nature. Everywhere in all things, like an octopus stealing in and catching you and binding you. Next படிக்கட்டுமா இல்ல போதுமாமா? நெக்ஸ்டும் படிங்க. Even when you have overcome these two obstacles, when the experiences are so strong that you can no longer doubt, that doubt becomes impossible, like doubting one's own life. Then there remains something awful, petty, dry, corrosive skepticism, and this is founded on human pride. That is why it lasts so long. You want to think that you are above all these things. Oh, I am not one to fall into those traps. I am a reasonable man. I see things from a practical point of view. I am not so easily deceived. It is awful. It is sordid, but it is dangerous. தேங்க்யூமா. தமிழ்ல யாராவது வாசிங்க இதை. படிக்கவாமா? படிங்கம்மா. எதை பற்றி பயம்? பள்ளம் விழுந்த பழைய தடத்திலிருந்து வெளியே வரவா? சுதந்திரமாக இருக்க பயமா? சிறை கைதியாக இல்லாது இருப்பதற்கு பயமா? பிறகு உனக்கு சிறிது துணிவு ஏற்பட்டு இந்த பயத்தை விட்டு என்ன வேண்டுமானாலும் ஆகட்டும், இந்த வாழ்க்கையில் அப்படி என்ன இருக்கிறது என்று சொல்ல துணியும் போது நீ அதிக ஜாக்கிரதையாகி விடுகிறாய். இதெல்லாம் அறிவுக்கு பொருந்துகிற விஷயமா? இது உண்மைதானா? வெறும் பொய் தோற்றம்தானா? நானாக எல்லாவற்றையும் கற்பனை செய்து கொள்கிறேனா? அதில் ஏதாவது பொருள் இருக்கிறதா என்றெல்லாம் நினைக்க தொடங்கி விடுகிறாய். இதை நினைவில் வைத்துக்கொள். இந்த அவநம்பிக்கை முட்டாள்தனமாக தோன்றுகிறது. ஆனால் மிகப்பெரிய புத்திசாலிகளிடத்திலும் இந்த குணம் இருக்கிறது. உறுதியளிக்கும்படியான அனுபவங்களை மீண்டும் மீண்டும் பெற்றவர்களிடம் கூட இந்த அவநம்பிக்கை நீ உண்ணும் உணவோடும் நீ சுவாசிக்கும் காற்றோடும் மற்றவர்களுடைய தொடர்பின் மூலமும் உன்னிடம் வந்துவிடுகிறது. அதனால்தான் இயற்கையின் கொடுக்குகள் உன் எல்லா பொருள்களிலும் உள்ளன. என்காலி ஆக்டோபஸ் போல் வந்து உன்னை பிடித்து கட்டிவிடுகின்றன என்று சொல்லும்படியாக உள்ளது. இந்த 2 தடைகளையும் வென்றுவிட்ட போது உன்னால் சந்தேகிக்கவே முடியாதபடி அனுபவங்கள் அவ்வளவு திடமாக இருக்கும்போது தான் வாழ்வதையே சந்தேகிப்பது எப்படி முடியாதோ அப்பொழுது பயங்கரமான, அற்பமான, வறண்ட, அரித்து திண்டுகின்ற ஒன்று இன்னும் மிச்சம் இருக்கிறது. ஐயுறவு மனப்பான்மை. அதன் அடிப்படையில் மனிதனுடைய செருக்கு உள்ளது. அதனால்தான் அது எளிதில் அழிவதில்லை. இவற்றுக்கெல்லாம் நீ சிக்கமாட்டாய் என்று நீ நினைக்கிறாய். ஓ, இந்த பொறிகளில் எல்லாம் அகப்படுகிற ஆள் நான் அல்ல. நான் பகுத்தறிவை பயன்படுத்துகிறவன். நடைமுறை நோக்கிலிருந்து என்னால் விஷயங்களை பார்க்க முடியும். நான் அவ்வளவு எளிதில் ஏமாந்து விட மாட்டேன். அது பயங்கரமானது, இழிவானது, ஆனால் அது ஆபத்தானது. தேங்க்யூ. தேங்க்ஸ்மா. ஸோ அப்படியே நம்மளை ஒரு கண்ணாடியில காட்டுற மாதிரி காட்டுறாரு இல்லையா? எதை பற்றி பயம்? பள்ளம் விழுந்த பழைய தடத்திலிருந்து வெளியே வரவா? எப்பயுமே இந்த பீட்டன் ட்ராக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நடந்து நடந்து தேஞ்சிருக்கும். அந்த பாதையிலே இருந்து போனாக்க நம்ம பாதுகாப்பா பத்திரமா இருப்போம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அந்த லக்ஷ்மண் ரேகா மாதிரி அதுக்குள்ளேயே இருந்தனாக்கா நம்ம பத்திரமா இருப்போம். அதை விட்டு வெளியே வந்தாக்க, ஆனா எங்க அந்த ராமாயணம் அது ஒரு அடுத்த நிலைக்கு போகுதுன்னா, எப்போ அந்த சீதா வெளியே வந்தாலோ அப்பதான் அது போகுது. அப்பதான் அந்த ஃபால்ஸ்ஹுட் அப்படிங்கிறது அப்பதான் அழிக்கப்படுவதற்கான ஒரு முதல் விஷயம் அங்கேதான் நடக்குது. இது நமக்கு சாதாரண பார்வைக்கு இப்படி நம்மளால பார்க்க முடியாது. அங்கேதான் நடக்குது. நாம நினைச்சிட்டு இருக்கோம், இல்ல அவர் இந்த வரம் கொடுத்தாரு அதனால அப்படின்னு சொல்லிட்டு. அது அல்ல. எங்க அந்த ஃபால்ஸ்ஹுட் எங்க அழிக்கப்பட போகிறது அப்படின்னு சொன்னாக்கா, இந்த பர்டிகுலர் இடத்துலதான். எப்போ அந்த கோர்ட்ல இருந்து அந்த சீதா பிராட்டி அது வெளியே வந்தாலும் அப்பதான் அந்த
இது ராவணன் அப்படின்ற அந்த ஃபால்ஸ்ஹுட், அந்த பொய்மை அழிவதற்கான ஒரு திருப்பம் அங்கேதான் ஏற்படுது. ஆனா நமக்கு எல்லாவற்றிற்கும் பயம். எதை பற்றி பயம்? பள்ளம் விழுந்த பழைய தடத்திலிருந்து வெளியே வரவா, சுதந்திரமாக இருக்க பயமா? அந்த சுதந்திரம் அப்படின்னாக்க நம்முடைய இங்க சுதந்திரம்னு சொல்றது எதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? யாராவது சொல்ல முடியுமா? பகவான் இந்த அஃபோரிசம் ஸ்டேட் பண்ணும்போது அச்சம், அவநம்பிக்கை, ஐயுறவு இதெல்லாம் நமக்கு நம்ம சுத்தி நிற்குதுங்கிறாரு. இதை தாண்டி வருவதுதான் சுதந்திரம். இதையெல்லாம் கடந்து வரும் பொழுதுதான் அந்த சுதந்திரம். அந்த காத்தை சுவாசிக்கிறதுக்கு நாம ரெடியா இல்லை. ஏன்னா இதுக்கே பழகிட்டோம். நம்ம இந்த ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளேயே இருக்க பழகிட்டோம். சோ அதனால இதை தாண்டி அடுத்ததுக்கு போக முடியாது. யாரோ கேட்டாங்க, ஆரோவிலுக்கு முதல்ல வரும்பொழுது இப்ப நிறைய லைட்ஸ் எல்லாம் இருக்கு, நிறைய பேர் போறாங்க வராங்க எல்லாம் இருக்கு. ஆனா ஒரு 20 வருடத்திற்கு முன்பாக நாங்க இங்க வரும்போது ஒரு லைட் ஒண்ணும் இருக்காது, ஒரு யாரும் நடமாட மாட்டாங்க. ஒரு 6 மணி ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க ஒரே கருங்கும்மாதான் இருக்கும். ஆனால் இந்த இருட்டு அப்படின்னு சொன்னா அது ஒரு பயம் நமக்கு. இருட்டுக்கும் இந்த பயத்துக்கும் என்ன தொடர்பு? அது ஒண்ணுமே இல்லவே இல்லை. நமக்கு கையில ஒரு டார்ச் இருந்தா பூச்சி கீச்சி நம்ம மேல ஏறாது இருக்கணும்னா கையில ஒரு டார்ச் வச்சுக்கலாம், அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். இருட்டா இருக்கு, பயமா இருக்கு அப்படின்னு சொல்றத முதல்ல இந்த குழந்தைகள்கிட்ட இருந்தெல்லாம் சொல்றத இதை எடுத்துடணும். இருட்டுனா அது ஏன் இருட்டுனா ஏன் பயம்? அது ஒண்ணும் இல்லை. முன்னாடி காலத்துல எல்லாம் குடிசைகள்ல இருந்தோம், பலவிதமான எந்த விதமான இதுவும் இல்லாம இருந்தோம். இப்போ கான்கிரீட் குடிசையில தானே இருக்கோம். இப்போ என்ன பயம் நமக்கு? ஆக்சுவலா இங்க தான் எந்த பயமுமே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். ஒரு கையில ஒரு டார்ச் இருந்தா போதும், ஏதாவது இப்படி நம்மளை கிராஸ் பண்ணி போகாம இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். அது மேல காலங்களை வச்சிடக்கூடாது, அவ்வளவுதான். இந்த ஒரே ஒரு விஷயம் தானே தவிர அந்த பயம், எதை கண்டு பயம்? அந்த திருப்பி திருப்பி இன்னைக்கு யாரோ ஒருத்தர் ஒரு சர்வீஸ் பர்சனை வர சொன்னேன், ஸ்ட்ரீட் பேர் சொல்லுங்க அப்படின்னாரு. ஏன்னு சொன்னா நம்ம டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நம்பர் இதெல்லாம் நம்ம பார்த்து நம்ம பழகிட்டோம். அதே போலதான் இந்த சாவித்திரி பவனுக்கு வர்றவங்க கூட அதனுடைய அந்த கட்டிட அமைப்பு வேற மாதிரியா இருக்கும். ஆனா அத ஒரு நாள் ஒரு மாசத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 500 ஆர்கிடெக்ட் ஸ்டூடெண்ட்ஸாவது வருவாங்க. எவனுமே பார்த்திருக்க மாட்டான். இது மட்டும் ஏன் வித்தியாசமா இருக்குன்னு எவனுமே ஒரு கேள்வி கேட்டிருக்க மாட்டான். எவ்வளவோ பேர் வந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் ஒரு 50,000 பேராவது விசிட் பண்ணியிருப்பாங்க ஆர்கிடெக்சர் ஸ்டூடெண்ட்ஸ் இத்தனை வருஷ காலத்துல. ஆனா யாருமே இந்த கேள்வியை கேட்டதில்லை. அது போல ஏன்னாக்கா அவங்களுக்கு இந்த படிப்புல அவங்களுக்கு சொல்லி இதை மனப்பாடம் பண்ணி இதை இப்படி டிராயிங் வரையணும்னு சொல்லி கொடுத்து அந்த மெக்கானிக்கலா அந்த பள்ளம் விழுந்து அந்த பாதையிலே போய் பழகிட்டோமே தவிர இந்த சுதந்திரம் அதை விட்டு வெளியே அடுத்த ஒன்றை பார்க்கணும், இல்லாட்டி இப்படி ஒண்ணு இருக்கு அப்படின்ற அந்த சிந்தனை கூட வருவதில்லை. சிறை கைதியாக இல்லாதிருப்பதற்கு பயமா? இதுதான் நமக்கு நடக்குது. ஒரு சொசைட்டி என்ன சொல்லிடுமோ, அது என்ன பண்ணிடுமோ, நம்மளை ஒதுக்கி வச்சிடுவாங்களோ, ஏதாவது பண்ணுவாங்களோ, இப்படியெல்லாம் நமக்கு தோணும். இவ மட்டும் ஏதோ மதர்னு யாரையோ கும்பிடுறா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. எங்க வீட்டுல எல்லாம் இப்பயும் கூட உண்டு, மனிதர்களை போய் நீ கும்பிடுவாயா அப்படின்னு கேக்குறாங்க. சரி, ஓகே, இவங்க எல்லாரும் கடவுளை தான் கும்பிடுறாங்க, ஓகே, நான் ஒத்துக்கிறேன். ஆனா கடவுள் இவங்களுக்கு காட்சி கொடுத்தாரா அப்படின்னு நான் கேட்கிறேன். கரெக்டா? அது எல்லாரும் காலங்காலமா கடவுளர்களை தானே கும்பிடுறோம். எந்த கடவுள் யாருக்கு காட்சி கொடுத்தார்? இல்லாட்டி எந்த கடவுள் அவங்களுக்கு தேவையானதை செய்தார்? அது உண்டா இல்லையா? யாராவது நம்ம நினைச்சு பார்த்திருப்போமா? அதெல்லாம் இல்லவே இல்லை. சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நமக்கு அந்த சிறை கைதியாக இல்லாதிருப்பதற்கு பயமா? பிறகு உனக்கு சிறிது துணிவு ஏற்பட்டு இந்த பயத்தை விட்டு என்ன வேண்டுமானாலும் ஆகட்டும், இந்த வாழ்க்கையில் அப்படி என்ன இருக்கிறது என்று சொல்ல துணியும் போது நீ அதிக ஜாக்கிரதையாகி விடுகிறாய். அப்பதான் ஓகே, இதுல என்ன இருக்கு அப்படின்னு தான் பார்த்துடலாமே அப்படின்னு திடீர்னு தோணுது. இதெல்லாம் அறிவுக்கு பொருந்துகிற விஷயமா? இது உண்மைதானா? வெறும் பொய் தோற்றம் தானா? அதுக்கப்புறம் புத்தி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும்.
இதெல்லாம் கரெக்டா, நான் கற்பனை செஞ்சுக்கிறேனா, இது நிஜமாவே நடக்குதா, இது சரியா? ஏன்னா நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு ப்ரூஃப் வேணும். கண் எதிர பாக்குற மாதிரி ஒரு ப்ரூஃப் வேணும். அதெல்லாம் இது நிஜமா அப்படிங்கிற விஷயம் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிடும். அதில் ஏதாவது பொருள் இருக்கிறதா என்றெல்லாம் நினைக்க தொடங்கி விடுகிறார். இதை நினைவில் வைத்துக்கொள். இந்த அவநம்பிக்கை முட்டாள்தனமாக தோன்றுகிறது. ஆனால் மிக பெரிய புத்திசாலிகளிடத்திலும் இந்த குணம் இருக்கிறது. ரொம்ப புத்தி கூர்மையா இருக்கிறவங்கள்ட்டையும் இந்த கேள்வி எல்லாம் இருக்கு. நான் உடனே அடுத்து நம்ம சொல்றதே தான், நான்லாம் பிராக்டிக்கலா திங்க் பண்றவன், இதெல்லாம் நான்லாம் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். உறுதியளிக்கும்படியான அனுபவங்களை மீண்டும் மீண்டும் பெற்றவர்களிடம் கூட, அது ஒரு சாலிடான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சவங்களுக்கு கூட இந்த கேள்வி வந்துடுது. இந்த அவநம்பிக்கை நீ உண்ணும் உணவோடும் நீ சுவாசிக்கும் காற்றோடும் மற்றவர்களுடைய தொடர்பின் மூலமும் உன்னிடம் வந்து விடுகின்றது. ஏன்னா எறும்பு ஊற கல்லும் தேயும் அப்படிங்கிற மாதிரி அதை சொல்லி 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 ஓ இப்படிதான் இருக்குமோ அப்படின்னு கடைசியா ஒரு முடிவுக்கு வந்துடுறோம். எப்படி இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம பாக்குறோமோ டிவியில, இல்ல அந்த ஒரே விஷயத்த திருப்பி திருப்பி சொல்லும் பொழுது, ஓ நம்ம அக்ஷய திருதியா, அப்ப நம்ம கட்டாயம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி கடனை வாங்கியாவது போய் வாங்குறது. சோ இதெல்லாம் நமக்கு ஒரு நான்சென்ஸ் அப்படிங்கிறது நமக்கு மனதிற்கு அது எட்டுவதில்லை. ஏன்னா அது போல திருப்பி திருப்பி சொல்லப்படுகிறது. அந்த தொடர்பின் மூலமாக இது வருகிறது. அதனால்தான் இயற்கையின் கொடுக்குகள் உன் எல்லா பொருட்களிலும் உள்ளன. ஆக்டோபஸ் போல் உன்னை பிடித்து கட்டி விடுகின்றன என்று சொல்லும்படியாக. ஒரு ஆக்டோபஸ் அப்படின்னு சொன்னா அது ரொம்ப டேஞ்சரஸ். அது இப்ப கூட எங்கேயோ திருச்செந்தூர்ல எங்கேயோ சொன்னாங்க, இறங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவ்வளவு தூரம் அத்தனை ஆக்டோபஸ் கரையில ஒதுங்கிச்சான். அது அப்படியே நம்மளை சுத்தி வளைச்சு கவிக்கும். இந்த இரண்டு தடைகளையும் வென்றுவிட்ட போது உன்னால் சந்தேகிக்கவே முடியாதபடி அனுபவங்கள் அவ்வளவு திடமாக இருக்கும் போது தான் வாழ்வதையே சந்தேகிப்பது எப்படி முடியாதோ அப்படி. அப்பொழுது பயங்கரமான அற்பமான வறண்ட அரித்து திணிகின்ற ஒன்று இன்னும் மிச்சம் இருக்கிறது. சோ இந்த ரெண்டு தடையும், இந்த ஒண்ணு புத்திசாலித்தனமா ஒண்ணு திங்க் பண்றது, அப்புறம் இந்த பயம், இதை எல்லாத்தையும் வென்றுவிட்ட போது உன்னால் நம்முடைய வாழ்க்கை அப்படிங்கிறது எவ்வளவு திடமான ஒரு நிஜமோ அது போல. அப்போ என்ன ஆகுது, இன்னும் மிச்சமாகிறது. ஐயுறவு மனப்பான்மை, அதன் அடிப்படையில் மனிதனுடைய செருக்கு உள்ளது. ஒரு ஈகோ, எப்பயுமே ஈகோ அப்படின்னு சொன்னா ஏதோ நான் அப்படின்ற ஒண்ணுதான் ஈகோ அப்படின்னு நினைச்சுக்கிறோம். நான் ஏற்கனவே சன்லைட் பாத்துலயே சொன்னேன், இந்த பயம் இது எல்லாமே ஈகோ தான். சோ அந்த இது ஒண்ணு இருக்கு. அதனால்தான் அது எளிதில் அழிவதில்லை. இவற்றிலெல்லாம் நீ சிக்க மாட்டாய் என்று நீ நினைக்கிறாய். அப்ப இதுல எல்லாம் நாம சிக்க மாட்டோம் அப்படின்னு நாமளே நினைச்சுக்கிறோம். ஓ இந்த பொறிகள் எல்லாம் அகப்படுகிற ஆள் நான் அல்ல அப்படின்னு நமக்கு நாமே சொல்லிக்கிறோம். இதுல எல்லாம் நான் மாட்டிக்க மாட்டேன், நான் பிராக்டிக்கலா திங்க் பண்ணக்கூடியவன் அப்படின்னு எல்லாம் நம்ம சொல்லிக்கிறோம். நான் அவ்வளவு எளிதில் ஏமாந்து விட மாட்டேன். அது பயங்கரமானது, இழிவானது, ஆனால் ஆபத்தானது அப்படிங்கிறாங்க. ஸோ மிச்சத்தை அடுத்த வாரம் பார்ப்போம். ஈவன் இன் மொமெண்ட்ஸ் ஆஃப் கிரேட் என்தூசியாசம், அது அடுத்ததுல ஸோ அடுத்த வாரம் இதை முடிச்சிடலாம். யாருக்காவது கேள்விகள் இருக்கா? அம்மா, so much of gratitude. என்னன்னா அந்த பேஜ் 622ல நீங்க காமிச்ச அந்த லைன்ஸ் ரொம்ப பர்ஃபெக்டா இங்க பொருந்துது. அது ரொம்ப, அதாவது நம்ம பகவான் சொல்லியிருக்கிற அவ்வளவும் மந்த்ரா, அந்த ஒரு புக்கே கூட அதே மாதிரி இன்னும் நிறைய புக் அவர் வச்சிருக்காரு. அது ஒரு பெரிய கடல். அதுல இருந்து இப்படி ஒரு 4 லைன் எடுக்கணுங்கிறது இட்ஸ் a கிரேஸ் மாதிரி. ரொம்ப சந்தோஷமா. தேங்க்யூமா. தேங்க்யூ. அப்புறம் நீங்க வாக்கு ரிலேட்டடா சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமும் எங்களுக்கு ரொம்ப ஃபைன்லி மேட்சிங். நீங்க சொன்னபடி பிராக்டிக்கலா நம்ம அதை ஹவு ஆர் வி டு பிராக்டிஸ், அதுக்கு ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன் உள்ளது.
Thank அது you. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எதை சொல்லணும் அப்படிங்கிறது. இப்ப நான் கூட அனாவசியமா சில விஷயங்களை சொல்லிட்டேன் அப்படின்னு உடனே எனக்கு சொல்லுச்சு. பட் இட் வாஸ் டூ லேட். எனிவே, யார் மனதையாவது புண்படுத்தி இருந்தால் மன்னிக்கவும். சொல்லுங்க ராதாராணிம்மா. தேங்க்யூமா. நிறைய சாவித்திரியில இருந்து எங்களுக்கு